அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. वालेकुम वालेकुम अस्सलाम अस्सलाम सर। warahmatullahi wabarakatuh. वालेकुम सर। நான் பேசுறது கேக்குதானே பிள்ளை? ओ सर क्या कर ரைட். ஓகே பிள்ளை, நான் பேசுறது எல்லாரும் கேக்குதானே? ओम सर। ओम सर। சரி, நான் பேசுற எல்லாருக்கும் கேக்குது. சரி, ஓகே. டபுளா கேக்குதா இல்லையே? இல்ல சார் நார்மலா தானே இருக்கு. நார்மலா தானே இருக்குது. சரி பிள்ளை, சரி. நாங்க இன்னைக்கு பாடத்துக்கு போறதுக்கு முதல்ல இன்னைக்கு நாங்க பொலிட்டிக்கலோ சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒன்றை பத்தி நாங்க கொஞ்சம் பேசிட்டு நாங்க போவோம். ஒரு 5 மினிட்ஸ் 7-15 ஆயிட்டு நாங்க இன்னைக்கு ரெண்டாம் குட்டி சேப்பில் ஜனாதிபதி என்ற அந்த நிறைவேற்றுத்துறை சம்பந்தமா மாத்திரம் தான் நாங்க பார்க்க வைக்கிறோம். எல்லாம் பார்த்து முடிக்க இல்லாது. ரெண்டாம் குடி சாப்பிடு அப்படின்னு நினைச்ச மாதிரி ஒரு நாள் எல்லாம் முடிக்க இல்லாது. அது பெரும் பரப்பு, அதுவும் இல்லாம அது கொஞ்சம் குழப்பம், நடைமுறையோட சம்பந்தப்பட்டது. ஸோ அதை நாங்க படிப்போம். பட் அதுக்கு முதல்ல இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பத்தி பேசிட்டு போவோம். ஸோ இன்னைக்கு என்ன டேட் பிள்ளை? மே மே ஒன்று. ஒன்று. மே உண்டா? உழைப்பாளர் என்னது உழைப்பாளர் தினம்டா? உழைப்பாளர் தினம் என்ன நம்ம பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ல எங்கேயாலும் இந்த உழைப்பாளர் தினம் சம்பந்தப்படுதா? ஓ சம்பந்தப்படும். எங்க சம்பந்தப்படுது? எங்க சம்பந்தப்படுது? மார்க்சுவாத சம உடைமை வாதத்துல சம உரிமைவாதம். சமூடமைவாதம். அங்க என்ன பிள்ளை அப்படி இந்த உழைப்பாளர்களோட ஈக்குது? முதலாளித்துவ ஆ, அதாவது தனியார் சுதந்திரம் வேணும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா முதலாளித்துவ ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. அந்த தனியார் சுதந்திரத்துல வச்சு பார்க்கக்குள்ள தொழிலாளர்களை வந்து அடக்குமுறையில கையாண்டாங்க. இப்ப இப்படியான காலகட்டத்துல தொழிலாளர்களுக்காக வந்து நீண்ட நேர தொழில் புரிகின்ற சந்தர்ப்பமும் குறைந்த அளவிலான சம்பளமும் கொடுத்து ஒரு அடிமைகளாக தான் வச்சு நடத்தினாங்க. அப்ப இதுக்காக வேண்டித்தான் அமெரிக்காவுல 1886 வந்து இவங்க வந்து அவங்களுக்கு தேவையான உரிமை போராட்டம், அதாவது எங்களுக்கு நாட்களை குறைச்சித்தாங்க, வேலை நாட்களை சம்பளத்தை அதிகப்படுத்தித்தாங்கன்னு கேட்டு போராடினத்துல சோ அவங்களுக்காக வேண்டிய ஒரு தினத்தை நிறைவேற்றி கொடுத்ததால அவங்களுக்காக வேண்டிய இந்த தினம் கொண்டாடப்படுது. 1889 அமுலாக்கப்படுது. 1881 இல்லையா? 9ல
ம் ஓகே குட். வேற யாருக்கும் தெரிஞ்சது? வேற யாரும் தெரியாதா தொழிலாளர் தின சம்பந்தமா? ரைட். நாங்க இதை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அதாவது மே 1ஆம் தேதி மே ஃபெஸ்ட் மே ஃபெஸ்ட் இன்றைய நாள் உலகம் முழுவதும் தொழிலாளர் தினம் என்று சொல்லி கொண்டாடப்படுது. ஸோ இந்த தொழிலாளர் தினத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இது ஒரு விடுமுறை தினம், இது ஒரு சாதாரண விடுமுறை தினம் என்று தான் நாங்கள் எல்லாமே அறிஞ்சு வச்சிருக்கிறோம். பட் இதுக்கு பின்னால பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களோட வியர்வை இதுக்கு பின்னால இருக்கு என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. 1886ஆம் ஆண்டு அமெரிக்கால தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு 8 மணி நேர வேலைக்காக அவங்க போராடினாங்க. பட் துரதிர்ஷ்டவசமாக அந்த போராட்டத்துல பல பேர் காயமடைஞ்சு பல நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் அந்த போராட்டத்துல இறந்து போனாங்க. எனவே இதன் பிறகு இந்த தொழிலாளர்களினுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறும் முகமாகத்தான் இது ஐக்கிய நாடுகள் தாபனம் பல நாடுகளினூட அங்கீகாரத்தினூடாக இந்த மே ஃபெஸ்ட் தொழிலாளர்கள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த தொழிலாளிகள் உலகத்துல ரொம்பவே முக்கியமாக மதிக்கப்படுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு நாட்டுல ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா மார்னிங் எழும்புறாரு, நைட் தூங்குறாரு. நாடும் அப்படியே தான் இருக்கும். நாடு எந்த முன்னேற்றமும் அடையாது. நாடும் அது அவரோட சேர்ந்து தூங்கும். அதே இன்னொரு ரெண்டாவது மனிதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா வெள்ளனை எழும்புறாரு, தூங்குறாரு தான், ஆனாலும் வெள்ளனை எழும்புறாரு, வயலுக்கு போறாரு, விதைக்கிறாரு, அதனூடாக அறுவடை எடுத்து அவரு முன்னேறாரு, அவரோட சேர்ந்து நாடு முன்னேறுது. இந்த ரெண்டு பேர்ல நாடு முன்னேறும் யாராலண்டா தூங்கிட்டு இருந்தவராலே அல்ல, உழைப்ப போட்டவரால தான் நாடு முன்னேறும். எனவே இதனாலதான் ஒரு நாட்டிட முன்னேற்றமே உழைப்பாளிட கையில தான் நீக்குது. எனவே உலகத்துல இந்த உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுது. உலகத்துல எல்லாருமே உழைப்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உலகத்துல மட்டுமல்ல, நம்ம நாட்டுல இலங்கையிலையும் கூட இந்த உழைப்பாளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அரசியல் அமைப்பிலையும் அவங்களோட உரிமைகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்குது. சில மதங்கள்ல கூட, இஸ்லாமிய மதங்கள்ல கூட சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, உழைப்பாளிட வியர்வை உலரும் முன் அவருடைய சம்பளத்தை கொடுத்துடுன்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. எனவே நாம இன்றைக்கு கொண்டாடுற இந்த உழைப்பாளர் தினம் சாதாரண விடுமுறை அல்ல. இந்த உழைப்பாளர் தினத்துக்கு பின்னால பல உழைப்பாளிகளோட வியர்வையும் தியாகங்களும் இருக்குது என்றதை நீங்க கட்டாயம் தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ஸோ இதுதான் இந்த உழைப்பாளர் தினம் சம்பந்தமா நாங்க பார்க்க வேண்டியது. ஸோ நாங்க இப்ப பாடத்துக்கு நாங்க போவோம். ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன பிள்ளை? இரண்டாம் குடியரசு யாப்பு. இரண்டாம் குடியரசு சம்பந்தமாகத்தான் நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். படிச்சுக்கிறீங்களா இரண்டாம் குடியரசு யாப்பு இதுக்கு முதல்ல? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் பெஸ்ட் டைம். படிச்சில்லப்பா அப்படியா? சரி, நாங்க இன்னைக்கு ரெண்டாம் குடியரசுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆரம்ப ஸ்டெப் வந்து நாங்க பார்ப்போம் அங்க என்ன அப்படி இருக்குதுன்னு சொல்லி. நான் இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு யாப்பும் வாரேண்டா அந்த யாப்பு முதல் இருந்த யாப்புல என்ன இருக்கணும்? குறைபாடு. எஸ், ஏதோ ஒரு குறைபாடு கட்டாயம் இருக்கணும். அப்படி இருந்தா தானே யாப்பு வரும். அப்படித்தானே பார்த்தோம் நாங்க, அப்படித்தானே பார்த்தோம். எஸ், அப்படித்தான் நாங்க பார்த்தோம். ஏன்னா ரைட். ஏன்னா தலைக்கு பின்னால இருக்கிறவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, அவரை விடுங்களே. ஜே.ஆர். ஜெயவர்தன சிலை முதலாவது நிறைவேற்று. சரி பாருங்க, யார் இது சிலையா செதுக்கி வச்சிருக்கிறாங்க பின்னுக்கு? ஜே.ஆர். ஜெயவர்தன விளங்குது இல்ல முகம். முகம் விளங்குது இல்லைனா? முகம் விளங்காட்டி கண்ணுடி கஷ்டம் என்ன பிள்ளை? சரி, இப்ப சொல்லுங்களே இவர் யாருண்டு? ஜே.ஆர். ஜெயவர்தன யாரு பிள்ளை இவரு?
இலங்கையின் முதலாம் நிறைவேற்று ஜனாதிபதி. நான் நிறைவேற்று ஜனாதிபதி. இவருக்கு என்னவாலும் இப்படி என்னவால் நீக்குதா நீக்குதா பிள்ளைகள்? இல்ல சார். இல்ல. என்னமாலும் இப்படி ஒன்று இருந்தா தானே அவர் இன்னைக்கு வரைக்கும் பெருசா பேசப்படணும். பட் இப்படி ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெருசா பேசப்படுறாரு? 9 ஜனாதிபதி நாடு காண்டிக்குது. 9 ஜனாதிபதிக்கு இல்லாத முக்கியத்துவம் இவருக்கு இருக்குது. என்ன அப்படி என்ன அப்படி அதை செஞ்சாரு? அதுதான் கேட்கிறேன் நான். ஒருவேளை இவருக்கு அந்த என்ன சொல்ற கொம்பெனவால் நீக்குதா இருக்கு? இந்த மூடிய பொருளாதார முறை ஒழிச்சு மூடிய ஒளிச்சி வேற திறந்த பொருளாதார முறையை கொண்டு வராரு. அதோட ஆரம்பத்துல இருந்த ஒரு ஜனாதிபதி பொம்மை ஆட்டம் தான் இருந்தாங்க. அதாவது அவருக்குன்னு ஒரு அதிகாரம் இல்ல, பிரதமருக்கு அந்த அதிகாரம் குவிந்து காணப்பட்டது. அப்ப இவர் நிறைவேற்று ஜனாதிபதியாக வராரு. வாரார். ஓகே, சரி. நான் உண்ட இவரை பத்தி சொல்லிட்டு நான் பாடத்துக்கு போறேன். பாடம் முடியிற டைம்ல இவரோட புத்திசாலித்தனத்தையும் எல்லாத்தையும் பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. சரி, ரைட். இவர் எப்படின்னா, இவருடைய பேர் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஜே.ஆர். ஜெயவர்தன. இவர் இலங்கை மண்ணில பிறந்த ஒரு இலங்கை மனிதர், இலங்கை பிரஜை. சரி, இவரை ஆசியா வெளிநாட்டு நாடுகள், ஆசியா நாடுகள்ல இருக்க வெளிநாட்டு நாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அழைச்சாங்கன்னா ஆசியாவோட குள்ளநரின்னு தான் அழைச்சாங்க. எப்படி ஐரோப்பாவுக்கு ஒரு ஹிட்லரோ அதே மாதிரி ஆசியாவுக்கு ஒரு ஜே.ஆர். ஜெயவர்தன். அதுக்காக ஹிட்லரோட இவரோட ஒப்பிடக்கூடாது. ஹிட்லர் அடுத்த சைடுக்கு, நெகட்டிவ் சைடுக்கு எப்படியோ பாசிட்டிவ் சைடுக்கு இவர் ஆசியாவோட குள்ள நரின்னு தான் இவர் அழைப்பாங்க. நரி எதுக்கு ஃபேமஸ்? தந்திரத்துக்கு ஃபேமஸ். அப்ப குள்ள நரிண்டி ஆசியாவுடைய குள்ள நரிண்டி இவர் அழைச்சிருக்காங்கடா. அவ இவர் டைம் ஏதோ உண்டு என்ன இருந்தீங்கணும், தந்திரம் இருந்தீங்கணும். அதனாலதான் எனக்கு குள்ள நரின்னு சொல்லிப்பாங்க. அப்ப பாப்போமா அப்படி என்னதான் தந்திரங்களை போட்டிக்கிறாருன்னு பாப்போமா. சரி, பாட்டி வடை சுட்ட கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அதுல யாரு தந்திரம் செஞ்சால்? நிறையதான் தந்திரம் செஞ்சு. ஆனா எதிர் கதாபாத்திரங்களான பாட்டிக்கோ இல்ல மேல இருந்த காகத்துக்கோ தெரியுமா நரி தந்திரம் தான் தீட்டுதுண்டு? கடைசியில வடை போச்சு. பாட்டிக்கும் வடை இல்ல, காகத்துக்கு யாருக்கு வடை? தான் வடை. அது மாதிரி தான் இவரும். அப்ப இவருக்கும் ஏதோ ஒரு வளையண்டு வீசிக்கிறாரு நம்மள. அப்படித்தானே? அப்ப நீங்க பாட்டி வடை சுட்ட கதை இருக்குது. அந்த கதையில நரி எப்படி அந்த தந்திரத்தை யூஸ் பண்ணி உரிமையாளர்கிட்ட இருந்தும் அந்த உரிமையாளர்கிட்ட இருந்து அந்த வடை போய் சேர வேண்டிய காகத்திட்ட இருந்தும் கடைசியில பாட்டிக்கும் வடை இல்ல, காகத்துக்கும் வடை இல்லாம நரி அந்த வடைய பாட்டி காகத்துக்கு தெரியாமலேயே தந்திரத்தை யூஸ் பண்ணி எடுத்துட்டு போச்சு. அதனாலதான் அந்த கதை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. சோ நிச்சயம் அது மாதிரி ஒரு தந்திரம் இவர்டையும் இருக்கணும். ஒரு நிமிடம்.
சரி ஓகே பிள்ளைகள். அப்ப தந்திரத்தை பார்க்க ஆர்வம் இல்லையா பிள்ளைகள் உங்களுக்கு? ஆர்வம் ரைட். அவங்களுக்கு மன்னிப்போமா, கொஞ்சம் பிஸி பிள்ளைகள். சரி ஓகே. நாங்க முதல்ல ஒவ்வொரு யாப்புட நாங்க விமர்சனங்கள் நாங்க பார்த்துட்டு வரோம். அதாவது ஒரு யாப்பு வாரேன்னு சொன்னா அதன் முதல் இருந்த யாப்புல ஏதோ ஒரு குறைபாடிக்கும், அப்படித்தானே? ரைட். கோல்ஃப்ரூக் வந்த டைமும் கோல்ஃப்ரூக்கோ குருமெக்கலம் மெனிங் மெனிங் டெவன்ஷியர் டொனமூர் முதலாங்குடியரசு யாப்பு வரைக்குமே முதல் இருந்த யாப்புல ஏதோ ஒரு குறைபாடு இருக்க போய்த்தான் ஒரு யாப்பை கொண்டு வராங்க. அதை நாங்க ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்ப நாங்க படிக்க போற இந்த 2ஆம் குடியரசு யாப்பு இது வந்திருக்குன்னு சொன்னா நிச்சயமாக இந்த முதலாம் குடியரசு யாப்புலையும் ஏதோ ஏதோ குறைபாடுகள் இருந்திருக்கணும். குறைபாடு. So அந்த அடிப்படையில இதுல என்ன குறைபாடுன்னு சொன்னா வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்க முறையை மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சு. முதலாம் குடியரசு யாப்புலையும் சோல்பரிலையும் ரெண்டிலையுமே ஒரே அரசாங்க முறை. என்ன அரசாங்க முறை? பாராளுமன்ற அரசாங்க முறை தான் இருந்துச்சு. எனவே அதை மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சு. அதே மாதிரி தேர்தல் முறையை மாற்ற வேண்டிய தேவை நாங்க பார்த்தோம். சிறுபான்மையினர் எதனால பெரும்பான்மையினர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்க? எதை கொடுக்க மறுத்ததுல இருந்து. நான் சொல்லி பார்த்த யாப்புகள்லயே ஒரு யாப்புல தான் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரும் அரசியல் ரீதியாக 2 ரோட்ல போக ஆரம்பிச்சாங்க, பிரிஞ்சு நிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த யாப்புல? பாசா சும்மா சோல்பெரிலையா பிரிஞ்சு நிக்க ஆரம்பிச்ச? அந்த வெரி குட். அந்த அவருக்குள்ள சொல்லிட்டு போச்சு. யாருமா சொன்னது? டொனமூர். குட். யாருன்னு தெரியல, போயிட்டாங்க சொல்லிட்டு ஆன்சர். குட். பிரதேசவாரி தேர்தல் முறை வெரி அறிமுகப்படுத்தின குட். டொனமூர்ல தான் அவங்க பிரிஞ்சு நிக்க ஆரம்பிச்சாங்க. ஏண்டா அவ்வளவு காலமும் இனவாரியாக பிரதித்துவம் கொடுத்துட்டு அதை ஒழிச்சது எந்த யாப்புல? ஒழிக்க போய்த்தான் சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினரும் பிரிஞ்சு நிற்க ஆரம்பிச்சாங்க. சரி, எனவே அதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். எனவே இனவாரி அந்த இனவாரிய ஒழிச்ச போய்த்தான் பிரச்சனை உருவாயினே. அதுக்கு பிறகு பிரதேசவாரி தானே. ரைட். மெனிங்ல அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதேசவாரி தேர்தல் முறை மெனிங்ல, அதுக்கப்புறம் மெனிங் டெவன்ஷியர்ல தொடர்ந்துச்சு, டொனமூர்ல தொடர்ந்துச்சு, சோல்பரியில தொடர்ந்துச்சு, முதலாங்குடியரசு யாப்புல தொடர்ந்துச்சு. எனவே இப்படி இருக்கிறதால நாட்டுல உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே முதலாங்குடியரசு யாப்புல பிரபாகரன் வந்தாச்சு, யுத்தமும் தொடங்கிட்டு. அப்ப இந்த யுத்தம் தொடங்கினதுல ஒரு முக்கியமான காரணம் இந்த தேர்தல் முறையும் ஒரு காரணம் தானே. ஏன்னா தேர்தல் முறையால யார் நன்மை அடைகிறாங்க? பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை நன்மை அடைகிறாங்களா? இல்ல சார். சேம் டைம்ல நாட்டுல யுத்தம் நடந்தது, இதனாலையும் கூடத்தான். எனவே இந்த தேர்தல் முறையை மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சு. எனவே இந்த 2 காரணங்கள் தான் முக்கியமாக இந்த 2ஆம் குடியரசு யாப்பு வாரத்துக்கு காரணமாக இருந்துச்சு என்று சொல்லி நீங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ள வேணும் பிள்ளைகள். சரிதானே? ரைட். இப்ப நாங்க இந்த 2ஆம் குடியரசு யாப்பை பார்க்கறதுக்கு முதல்ல இந்த டியூட்டை உங்களுக்கு ஏன் கவர்மெண்ட் போட்டிக்குது? முதலாம் குடியரசு யாப்போட படிச்சுட்டு வீட்டை இருக்கலாம் தானே, இல்லாட்டி அதை படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகலாம் தானே. எனக்கு இந்த 2ஆம் குடியரசு யாப்பு, இந்த 2ஆம் குடியரசு யாப்பு ஏன் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறாங்கடா, நீங்க படிச்சீங்க தானே 7ஆம் யூனிட். ஸோ அதாவது கோல்ஃப்ரூக் தொடக்கம் டொனமூர் வரைக்கும் ஆன யாப்புகளை கொண்ட 7ஆம் யூனிட் படிச்சீங்க. அது உங்களுக்கு கவர்மெண்ட் தந்திக்கிறது இந்த நாட்டை யாரு காலனித்துவம் செஞ்சாங்க என்றதை தெரிஞ்சு கொள்றதுக்காக. 8ஆம் யூனிட் உங்களுக்கு கவர்மெண்ட் தந்திக்குது. 8ல முதலாங்குடியரசு யாப்பு, சோல்பரி முதலாங்குடியரசு யாப்பு இருக்குது. இந்த 8வது அலகு கவர்மெண்ட் உங்களுக்கு தந்திக்கிறது இந்த நாட்டை காலனித்துவம் செஞ்சவங்கள்ட்ட இருந்து நம்மட நாடு எப்படி சுதந்திரம் அடைஞ்சிச்சு என்றதை தெரிஞ்சு கொள்றது தான் 8ஆம் யூனிட் தந்திக்குது. தென் இப்ப 12வது யூனிட் எதுக்காக இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு தந்திக்குதுண்டா, நம்மட நாட்டை 2026 1ஆம் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நம்மட நாட்டிட தற்போதைய நிலை என்ன இதை தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இந்த 12ஆம் யூனிட் உங்களுக்கு அரசாங்கம் தந்திக்குது. கிளியரா? இந்த 3 யூனிட்டும் எதுக்காக தந்திக்கிறாங்கன்றது
ஓகே, 7ஆம் யூனிட் தந்திக்கிறது நம்ம நாட்டை காலனித்துவம் செஞ்சது யாரு என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு. 8ஆம் யூனிட் தந்திக்கிறது காலனித்துவம் செஞ்சவங்கள்ட்ட இருந்து எப்படி நாடு சுதந்திரம் அடைஞ்சது என்றது தெரிஞ்சு கொள்றதுக்கு. 12ஆம் யூனிட் தந்திக்கிறது நம்ம நாட்டு தற்போதைய நிலை எப்படி என்று தெரிஞ்சு கொள்றது தான் 12ஆம் யூனிட் தரப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ள வேணும் பிள்ளைகள். சரிதானே? ரைட். ஓகே, இப்ப ஒரு யாப்பு வருதுண்டா முன்னர் இருந்த யாப்புல ஏதோ ஒரு குறைபாடு இருந்திக்கணும். சரி, அந்த அடிப்படையில இந்த முதலாம் குடியரசு யாப்புல பல குறைபாடுகள் இருந்திக்குது. அதை நாங்க பார்ப்போம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க பிள்ளைகள். முதலாம் குடியரசு யாப்புல பல குறைபாடுகள், மந்திரி சபை அரசாங்க முறை, பேரளவு நிர்வாக முறை, அமைச்சரவையிட தலைவர், பிரதமர், இப்படி பல குறைபாடுகள் இருந்துச்சு. அதே மாதிரி அரசியல் திட்டத்துல இதுவரை காணப்பட்டு வந்த சிறுபான்மை காப்பீடுகளை நீக்கி போட்டாங்க. சோல்பரியில அவ்வளவு காலம் இருந்த சிறுபான்மை காப்பீடுகளை நீக்கி போட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அதே மாதிரி அரச கரும மொழியாக்கி போட்டாங்க. முதலாம் குடியரசு யாப்பு படி இலங்கை என்ன நாடு? என்ன பௌத்த பௌத்த இலங்கை ஒரு பௌத்த நாடு அப்படின்னு சொன்னா அப்ப அடுத்த மதங்களோட நிலைமை 2ஆம் நிலைக்கு தள்ளப்படும். அதே மாதிரி நம்மட முதலாம் குடியரசு யாப்புல வலு வேறாக்கமா இருந்துச்சு, வலு ஒன்றாக்கமா? வலு ஒன்றாக்கம். பெரும் பிரச்சனை. ஏன்னா அதே மாதிரி அடிப்படை உரிமைகள்ல குறைபாடு இருந்துச்சா இல்லையா? குறைபாடுகள் இருந்துச்சு. அடிப்படை உரிமைகளை குறைபாடு இருந்துச்சு. அதே மாதிரி பொது சேவை நீதி சேவையில முதலாம் குடியரசு யாப்புல தலையீடு இருந்துச்சா இல்லையா? தலையீடு இருந்துச்சு. எனவே இப்படி பல குறைபாடுகள் இருந்துச்சு பிள்ளைகள். சரி, அதே சேம் டைம்ல 70ஆம் ஆண்டு 3 கட்சிகள் இணைஞ்சு தானே ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தை உருவாக்கினாங்க. அதுலயும் 50% குறைவான வாக்குகள் தான் கிடைச்சிச்சு. எனவே அதே மாதிரி தேர்தல் முறையில குறைபாடு, அதே மாதிரி இந்த முதலாம் குடியரசு யாப்பு கொண்டு வந்த டைம் எப்படின்னா அவசர காலத்து சட்டம் நாட்டுல அமுலாயிட்டு. நாட்டுல அவசர கால சட்டம் ஈக்கிற டைம்ல தான் இந்த யாப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப அதுவும் ஒரு சிக்கலாயிட்டு. எனவே இப்படி பல பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த முதலாம் குடியரசு யாப்பு வந்திக்குது. அப்ப இது இப்படி பல குறைபாடுகள் முதலாம் குடியரசு யாப்புல இருந்திக்குது. ரைட். அதே மாதிரி இன்னொன்று ரைட். அப்ப இப்படி இருந்துச்சு. எனவே முதலாம் குடியரசு அரசியல் திட்டத்துல குறைபாடுகள் முக்கியமானது. அதே மாதிரி 2வது ஐக்கிய தேசிய கட்சியில நீண்ட கால இலக்குகள். ஐக்கிய தேசிய கட்சியில ஒரு கோல் ஒன்று இருந்துச்சு. முதலாம் குடியரசு யாப்பின் படி இலங்கை என்ன பொருளாதாரம்? மூடிய பொருளாதாரம். அப்படின்னா நாட்டுல உற்பத்தி செய்த எதுவும் வெளியே போகாது போகாது. உற்பத்தி செய்யற எதுவும் நாட்டுக்கு வராது. வராது. ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாப்புல நான். நம்ம நாட்டுல வந்து நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த கோவிட் தொற்று பரவி சிலாபத்துல தான் முதல்ல கோவிட் தொற்றாளர் ஒருத்தர் ஒரு பெண் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு அப்புறம் இலங்கையில எல்லாம் பரவிச்சு. இப்ப இலங்கை அரசாங்கம் பார்த்து இதுக்கு என்ன செய்யற? இப்ப சைனால பரவின டைம்ல சைனா என்ன செஞ்சுன்னா, சைனா அரசாங்கம் கொடுத்த முதலாவது ரூல்ஸ், கோவிட்டால நீங்க தடுக்கப்படணுமா இருந்தா மாஸ்க் போடுங்க. அதுக்கு பிறகுதான் ஹாஸ்பிட்டல் முதலாவது மாஸ்கை போட்டுங்க, அப்ப கோவிட் தொற்று வராதுன்னு சொல்லி. இப்ப அத இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிச்சு, மாஸ்க் கொண்டு எல்லாரும் என்ன செய்யுங்க, போட்டு கொள்ளுங்கன்னு சொல்லி. பட் துரதிர்ஷ்டவசமாக ரைட்
துரதிர்ஷ்டவசமாக என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இப்ப மாஸ்க் போடணும்னு கவர்மெண்ட் அறிவிச்சிச்சு. ஆனா கவர்மெண்ட் மாஸ்க் தந்துச்சா? மாஸ்க் தந்துச்சா? இல்ல. இல்ல. அப்ப இல்ல என்ன பண்ணாங்கடா, இப்ப நம்மட நாட்டுல மாஸ்க் இல்ல. இப்ப கோவிட்ல இருந்து பாதுகாப்பு பெறணும்னு அரசாங்கம் அறிவிச்சிச்சு, பாதுகாப்பு பெறணும்னா மாஸ்க போடுங்க. பட் அந்த மாஸ்க் நம்மட நாட்டுல இல்ல. அதனால நம்மட நாட்டு மக்கள் என்ன செஞ்சாங்க, பாக்கெட்ல என்ன இருக்கும், இப்படி ஒரு ஷீட் இருக்குமா, இந்த ஹெட்செட் மாதிரி, அந்த அதை இப்படி கட்டின்னு கொஞ்சம் நான் என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, இதை கொஞ்சம் காட்டின்னு தெரிஞ்சாங்க. இப்ப இஸ்லாமிய பெண்களுக்கு எப்படின்னு சொன்னா அந்த பேஸ் கவர்கள் சிலது போட்டுதானே, அதனால மாஸ்க் கவர் ஆயிரும். அதே மாதிரி ஏனைய இப்ப பாடசாலையில போனா முஸ்லீம் பிள்ளைகளும் பிரச்சனை இல்லை. அப்ப தமிழ் பிள்ளைகள், அதே மாதிரி கிறிஸ்தவ பிள்ளைகள், பௌத்த பிள்ளைகள் அப்படி ஒண்ணு இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த லேஞ்சிக்கும் அந்த லேஞ்சால இப்படி ஒரு கட்டு. சரி, ரைட். இப்ப இப்படித்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கம் இதல்ல, நாங்க ஒரு ஒன்றை கொண்டு வரோம், அதை நீங்க போடுங்க, அப்பதான் பாதுகாப்பு பெறலாம். ஏன்னா இதை போட்டா ஒண்ணும் இல்ல, தூசி மட்டும் போகாம அந்த சில காற்றால வரும் தூசி அதுகளால பாதுகாப்பு பெறையிலும் கொரோனா வைரஸ்ல இருந்து பாதுகாக்க இயலாது. அப்ப அரசாங்கம் பாருங்க, மாஸ்க் கூட இல்ல. அப்ப என்ன தெரியுமா இலங்கை அரசாங்கம் செஞ்சுச்சு, சைனாட்ட போய் கேட்டுச்சு, எங்களுக்கு மாஸ்க் இல்ல, எங்களுக்கு மாஸ்க் தாங்க. ஏற்கனவே அந்த நாடு கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு கொரோனா வைரஸால நாடே அழியிற நிலைமையில இருந்துச்சு. அந்த நாட்டுகிட்ட போய் நம்மட நாடு போய் பிச்சை கேக்கு, எங்களுக்கு மாஸ்க் இல்ல, மாஸ்க் தாங்க. ரைட். அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல ஒரு நாடு இன்னொரு நாட்டோட 180% இறக்குமதியில தங்கி இருக்குமாக இருந்தா அது இலங்கையும் சைனாவும் மட்டும்தான். நம்ம நாட்டுல நம்ம மார்னிங் எலும்பினா நாம பல்லு வாஷ் பண்ற டூத் பெஸ்ட்ல இருந்து நைட் தூங்குற நெட்டோ அல்லது மோட்டின் அது வரைக்குமே எல்லாம் நம்ம நாட்டு ப்ராடக்டா? கேக்குறேன் நான், சொல்லுங்க, நம்ம நாட்டு ப்ராடக்டா? சைனா எல்லாம் சைனா வெளிநாட்டுல இருந்து வரதுதான். கிட்டத்தட்ட சைனால இருந்தா 180% ப்ராடக்ட் நம்ம நாட்டுக்கு வருது. அப்ப இப்ப இது பெரிய பிரச்சனை. வெளிநாட்டுல இருந்து அங்க ஏதாலும் ஒரு திடீர்னு ஒரு அவசர பிரச்சனைகள் வந்துட்டுன்னு சொன்னா நாம இன்னொரு நாட்டான இப்ப எல்லாம் தங்கி நிக்கணும். இப்ப இப்படி ஒரு நிலைமை ஈக்கிற டைம்ல நாம வெளிநாடு சொல்றது கேட்காம இருக்கலுமா? நம்ம திமிரு பிடிச்சி நமக்கு ஆடியலுமா என்ன சரி செஞ்சுட்டு என்ன நம்ம தனியா முடிவு எடுத்து சொல்லுங்களேன் பிள்ளை. இப்ப சைனாக்காரன் நான் உனக்கு சாமான தரமாட்டேன்னா இலங்கை நிலைமை என்ன, நிலைமை என்ன? அதோ கதி. இப்ப இப்ப இன்னும் விஷயம் என்னன்னு சொன்னா, சைனாட கொள்கை அந்த டைம்ல தீவிர இடதுசாரிகள் தானே, சோசியலிசவாதிகள் தான் இந்த ஸ்ரீமாலம். அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, மூடிய பொருளாதாரம், தன்னிறைவு. இப்ப நாங்க அரச முறைகள் பார்த்திருந்தானே, கோத்திர அரசுல இருந்து குறைந்தபட்ச அரசு வரைக்குமே நாங்க எல்லா அரசு முறையும் பார்த்தோம். அதுல ஒரு அரசு முறை தன்னிறைவு அடைஞ்சிருந்துச்சு. அது எந்த அரசு முறை? பச்சை பிள்ளை மபாசா கோத்திர அரசு முறை. கோத்திர அரசு முறை. அங்க மட்டும்தான் கோத்திர அரசு முறை தான் தன்னிறைவு அடைஞ்சிருந்துச்சு. அந்த பாயிண்ட போய் செக் பண்ணுங்க கைட்ல, அங்க அழகா போட்டிக்குது தன்னிறைவு அடைஞ்சு. தன்னிறைவுன்னு சொன்னா நம்மளுக்கு இன்னொருத்தர் சாமான் தர வேண்டிய அவசியம் இல்லை, நம்மட தேவையை நாமளே செஞ்சு கொள்றதுதான் தன்னிறைவு. ரைட். நம்மளுக்கு ஏதாவது தேவை. இப்ப ஆரம்பகால வேடுவர் டைம்ல பசி வந்தா வேட்டைக்கு போவாங்க. ஒரு மானோ ஆணோ அதாவது ஒரு மானுண்டையோ இல்லாட்டி ஒரு மிருகம் உண்ட வேட்டையாடி கொண்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க. ரைட். அன்றைய நாளை கழிச்சிடலும். 2வது நாளும் வேட்டைக்கு போவாங்க, எடுத்துட்டு வருவாங்க. சரி. இப்ப அந்த வேட்டைக்கார குடும்பத்துக்கு வேற யாரேனும் வேட்டையாடி கொண்டு கொடுப்பாங்களா? இல்ல சார். சோ தனக்கு தேவையா தான் எல்லாம் செஞ்சு தண்ட வேலைகளை பார்க்கறது தான் தன்னிறைவு. இன்னொருத்தட்ட தங்கி இருந்தா அது தன்னிறைவு அல்ல. இன்னொருத்தட்ட தங்கி இருக்காத நிலைமை தான் தன்னிறைவு. எனவே முதலாம் குடியரசின் படி இந்த ஸ்ட்ரீம் ஒரு பிளான் ஒன்று போட்டா அப்படின்னா, நம்மட நாடு எல்லாம் வெளிநாட்டை தான் கேட்குது. எனவே இத என்ன செய்யணும்னால் ஒழிச்சிட்டு நம்மட நாட்டுல எல்லாமே செய்யணும். நீங்க நினைக்கிறீங்களா உண்மையிலேயே கோட்டாபய ராஜபக்ச எல்லாருக்கும் பேர்டா தான் விளங்கினா? ஒரு சில கள்ளகேசியல் கொஞ்சம் ஈக்குதுதான், அது ஒரு பக்கம் ஈக்க. ஆனா அவர் நம்ம நாட்டுல ட்ரை பண்ணது இதைத்தான்.
ரைட். அவரு கொஞ்ச நேரம் பாருங்க, நம்ம நாட்டுல வெளிநாட்டுல இருந்து வார எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார். வெளிநாட்டுல இருந்து வாகனம் வந்துச்சா அது ஸ்டாப், இனி வெளிநாட்டு வாகனங்களுக்கு தேவையில்லை. வெளிநாட்டுல இருந்து வயல்களுக்கு போடுற நெல்லுக்கு போடுற புகர் அது கூட வெளிநாட்டு தான் வச்சு, அதை நிப்பாட்டாரு, தேவையில்லை. வெளிநாட்டுல இருந்து வர டைல் பிசினஸ் அது இது வெளிநாட்டு ப்ராடக்ட் எல்லாம் ஸ்டாப், ஒன்றையுமே கொண்டு வரல. அப்புறம் அறிவிச்சாரு பாண்ட விலை கூட. ஏன்னா பான் கூட சாப்பிடுற பான் அதுக்குரிய கோதுமை மாவு எங்க இருந்து வருது? அது கூட வெளிநாட்டுல இருந்து. ஸோ அப்ப அதை இஷ்டம் பண்ணதால பான் இல்லை நிறைய பேருக்கு. ரைட். கேஸ் அதுகள் நிறுத்தப்பட்டுச்சு, அதனால கேஸ் இல்லாதால விறக வச்சு இது பண்ணாங்க. ரைட். கேஸ் இல்ல. அடுத்தது பெட்ரோல் கூட வெளிநாட்டு அதுகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணார். ஸ்டாப் பண்ணிட்டு சொன்னால் கொஞ்சம் பொறுத்துவங்க, நம்ம நாடு எல்லாத்தையும் உற்பத்தி செய்ய ட்ரை பண்றது கொஞ்சம் பொறுத்துவங்க. பட் பொறுத்துக்கு இல்லாம கடைசி என்ன செஞ்சிட்டோமா அவரு அடிச்சு விரட்டி. அவர் ட்ரை பண்ண இதுக்கு தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. அவர் ட்ரை பண்ணது நாம ஏன் இன்னொரு நாட்டை பிச்சை எடுக்கணும்? நம்ம எல்லாத்தையும் நம்ம நாட்டுல உற்பத்தி செஞ்சா நாம இன்னொரு நாட்டை பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு தேவை வருமா? சொல்லுங்க. வராது வராது. இதுக்கு தான் அவர் ட்ரை பண்ண. ஆனா நமக்கு பொறுத்துக்கொள்ள எல்லாம் போயிரு இல்லாதான். சின்ன பிள்ளைகள் பொறுத்துக்குமா? நாம பொறுத்துக்குவோம், சின்ன பிள்ளை பொறுத்துக்குமா? சொல்லுங்களே. பொறுத்துக்கொள்ள இயலாம போயிட்டு அதனால என்ன செஞ்சாங்க, அவர் விரட்டி அடிச்சிட்டாங்க. ஆனா அவர் ட்ரை பண்றதும் இதே மூடிய பொருளாதாரத்துக்கு தான். சரி. சோ அப்ப நாங்க அதை விளங்கி வச்சுக்கொள்ளணும். ஆனா அதை அவர் செஞ்ச சிஸ்டம் சரி, அதை கொண்டு போன முறைப்பில இந்த சிஸ்டம் ஒழுங்கா பில்ட் பண்ணல. அவரோட கொள்கை சரி, இலங்கை இன்னொரு நாட்டை பிச்சை எடுக்காம சரியா கொண்டு போகணும்ன்றதாலதான் அவர் அப்படி தடையெல்லாம் விதிச்ச. பட் அதை முறையா சிஸ்டப்படி ஆலோசனைகளை பெற்று அதுக்கு ஏற்ப மாதிரி மக்களும் முழுமையா. இப்ப ஈன வந்து என்னடா ஜோக் என்ன தெரியுமா, அவரு கோதுமையை தடை பண்ணிட்டாரு, நாடு ஃபுல்லா கோதுமை தடை, சின்ன பிள்ளைகளுக்கு ரொட்டி இல்ல. ஆனா ஜனாதிபதி மாளிகை எல்லாரும் போய் முற்றுகையிட்டாங்க தானே, அங்க போய் பார்த்தா கோதுமை பேக் ஆகிக்குது. அங்க போனவங்க என்ன செஞ்சாங்க, கோதுமை ரொட்டியை சுட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு காட்டினாங்களா? ஜனாதிபதி மாளிகைக்குள்ளுக்கு போய் சுட்டு காட்டினாங்களா? ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டு அதுள்ளுக்கு போய் இளைஞர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, பாருங்க நாட்டுல கோதுமை இல்லை, ஆனா இவருக்கு மட்டும் மீக்குதுன்னு அந்த பேக்ல எடுத்து கோதுமையால அந்த இடத்துல ரொட்டி சுட்டு ஸ்டேட்டஸ் போட்டு காட்டினாங்க. நானும் பார்த்தேன் அது. அப்ப பாருங்க, அப்ப அது சரியா? அப்ப நியாயமா பிள்ளை இது? இல்ல சார். அப்ப அதைத்தான் சொல்றேன், அந்த சிஸ்டம் அவருடைய நோக்கம் சரி, அந்த நோக்கத்தை சரியா சுயநலம் இல்லாம சரியா பில்ட் பண்ணியிருந்தா சரி. இப்ப அனுரகுமார திசாநாயக்கும் பெரிய படிப்பினது. அனுரகுமார திசாநாயக கொள்கையே அதுதான், மூடிய புலங்கணும். பட் அவருக்கு இப்ப பெரும் படிப்பின இதை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏண்டா ஏற்கனவே ஒருத்தர் நல்லா அடி வாங்கியிருக்காரா? அடுத்தது ராமாயணன் ஒரு பயம் பயம் இருக்குது. சோ அதனால அவர் அதை செய்ய மாட்டாரு. ஆனா அவரோட கொள்கை அதுதான். ஒருவேளை கோட்டாபய ராஜபக்ச செஞ்சில்லாட்டி அவர் டிரெக்டா செஞ்சிருப்பாரு அதை. ஆனா கோட்டாபய ராஜபக்ச செய்ய போய் அதுல பிழை வந்துட்டு, ஆனா அவர் அதைத்தான் செய்வாரு, இனிமே செய்வாரு. ஆனா அதை சிஸ்டப்படி முறையை கொண்டு போறாரு. ஏன்னா அவர் படிச்ச ஒருத்தர் தானே. கோட்டாபய ராஜபக்ச வந்து இராணுவ தளபதி தானே, இராணுவத்துல இருந்துட்டு வந்தவர். அதனால அவருக்கு அந்த இராணுவ அறிவை வச்சுதான் அவர் அதை செஞ்சார். ஆனா இவர் வந்து படிச்சவர் தானே, அதுவும் இல்லாம ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து வந்து ஒருத்தர். அதனால அவருக்கு கெலனி யூனிவர்சிட்டி பாஸ்ட் அவுட். அப்ப அதே சேம் டைம் நல்லா படிச்சவர். அதே மாதிரி அவரோட சப்போர்ட்டுக்கு இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே படிச்ச கும்பல் தான், எல்லாம் யூனிவர்சிட்டி அப்படி இப்படி எல்லாம் பிஏ பிஎஸ்டி அப்படி முடிச்சவங்க தான், நல்லா படிச்சவங்க தான் இருக்கிறார். ஆனா கோட்டாபய ராஜபக்ச இருந்தது அவர் இராணுவ தளபதி. அவரோட அவருக்கு இராணுவத்துக்கு தலைவராக இருந்தவரும் படை தளபதி ஷவேந்திர சில்வா. அதே மாதிரி அதுக்குள்ளுக்கும் சில பேருக்கு கபட்டா காக்கான்னு சொல்லி இங்கிலீஷும் தெரியும், அவங்கள கொண்டு போய் போட்டு அதே சேம் டைம் எல்லாம் கள்ளக்கூட்டம். அவங்கள போட்டா பில்ட் பண்ணிடுமா சிஸ்டம் உண்டு? எடுத்தோடனே செய்ய போனா கஷ்டம் தானே. எடுத்தோடனே செய்ய போனா கஷ்டம். சயின்ஸ் படிக்க விட்டா கஷ்டம். ஆனா அவள இருந்து ஸ்டார்ட் பண்ணி வரணும். வெரி குட். சரி. ஏன்னா சின்ன பிள்ளைகிட்ட கொண்டு போயிட்டு இந்த சயின்ஸ் இது அப்படின்னு சொன்னா ஆனா ஆவென்னா ஈனா ஏ பி சி அப்படித்தானே பிள்ளை நம்மள நேசர்ல இருந்து நாம வந்திக்கிறோம், அப்படித்தானே நாம திடீர்னு. ஸோ அது மாதிரிதான் அப்ப அழகா கொண்டு போய் தீக்கணும். ஸோ அது பெரும் படிப்பு நான் இருக்கும் திசாநாயகி. ஸோ அதனால அவரு செய்வார் அந்த வேலைய. ஆனா நான் கொஞ்சம் முறையா ஒழுங்கா சிஸ்டப்படி அவர் செய்வார். ரைட். அவர் பெரும் படிப்பின. ஸோ அப்ப அதை நாங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரியா? ரைட்.
இப்ப அந்த மூடிய பொருளாதாரம் என்ற இதுதான். இது வந்து ஸ்ரீமட காலத்துல இருந்துச்சு. அப்ப ஸ்ரீமா என்ன செஞ்ச, ஸ்ரீமட காலத்துல இருந்த முலாங்குடி சாப்பிட இதான் இருந்தா. அப்ப ஜேஆர்ட ஒரு நோக்கம் இருந்துச்சு, எப்படியாலும் இந்த மூடிய பொருளாதாரத்தை திறந்த பொருளாதாரமா மாத்தணும், ரைட்? திறந்த பொருளாதார முறையாக மாத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு இலக்கு கொண்டு இருந்துச்சு. அதுலயும் ஐக்கிய தேசிய கட்சியோட தலைவராக அந்த டைம்ல இருந்தவர் தான் ஜேஆர். அவருக்கு இது சரியான மாதிரி இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஏன்னா இப்ப மூடிய பொருளாதாரம் இருக்கிற நாடு குயிக்க அந்த டைம்ல பெருசா முன்னேற்றம் அடையல. திறந்த பொருளாதாரமா மாறினாத்தான் பல நாடுகளோட தொடர்பு ஏற்படுத்திலும் பல நாடுகளோட டச்ல ஈக்கலும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர், தென்கொரியா போன்ற நாடுகளை போல இந்த நாட்டையும் வளர்ச்சியடைந்த நாடையா மாத்தணும்னு சொல்லி ஜேஆர் கனவு கண்டார், ரைட்? அப்ப இவர் கனவு கண்டு அப்ப அந்த டைம்ல என்ன செஞ்சாருன்னா ஒரு அரசியல் யாப்புண்டை இவர் வரைஞ்சார். யாப்புண்டா இப்படித்தான், முதலாங்குடைய யாப்பு தான், அதுல கொஞ்சம் திருத்தங்களை மேற்கொண்டு ஒரு யாப்புண்டை வரைஞ்சார். அப்ப அந்த யாப்புல அப்படின்னு சொன்னா 2 விஷயங்களை அவர் இன்க்ளூட் பண்ணாரு. முக்கியமா இந்த யாப்புல சட்டத்துறையினால கட்டுப்படுத்தாத நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அரசாங்கம் உருவாக்கணும். ஏற்கனவே இருந்த ஜனாதிபதி எப்படி இப்படி திரும்புண்டா திரும்புவாரு, இங்கால திரும்புண்டா இங்கால, உயக்க திரும்புண்டா உயக்க திரும்புவாரு, கீழேனா கீழே. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பொம்மை. பொம்மை, இல்லாட்டி ரிமோட் கண்ட்ரோல் ரோபோ. என்ன அதுதான் வில்லியம் கோபால் அப்படிதான் இருந்தேன். அப்ப இவரு பார்த்தாரு அப்படியல்ல, அப்படியெல்லாம் திருப்பில பிரதமர் திரும்புண்டாலும் ஜனாதிபதி என்ன செய்யணும், என்னத்துக்கு திரும்ப எனக்கு திரும்ப கேட்கணும். அப்படி ஒரு ஜனாதிபதி பவரை கொண்டு வரணும்னு சொல்லி இவருக்கு கனவு கொண்டாரு. அதைத்தான் சொல்றது நிறைவேற்றாத ஜனாதிபதி முறையை உருவாக்கணும். அதே மாதிரி விகிதாசார, இப்ப சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டது அவங்க குறை சொல்றது இந்த பிரதேசவாதில தானே. அதனால இவர் சொன்னார் என்னடா, சிறுபான்மையினர் ஓட்டை இவர் எடுத்துக்கொள்ளணும்ன்ற ஒரு நோக்கம் இருந்த, ரைட்? பாருங்க, அதுவும் ஒரு தந்திரம். அப்ப சிறுபான்மை ஓட்டை எடுத்துக்கொள்ளணுன்றதுக்காக விகிதாசார பிரதித்துவ முறை ஒன்றை அமுல்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். எனவே இதுல இப்படி முதலாவது விடயம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை, அதே மாதிரி மக்களால் அவர் தெரிவு செய்யப்படணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவரை தெரிவு செய்தா பதவி நீக்கிறது ஈஸியா இருக்கக்கூடாது, கடும் கஷ்டமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. 2வது விடயத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அவர் சொன்னது என்ன, விகிதாசார பிரதித்துவ முறை. ஒரு நாட்டுல ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குமாக இருந்தா, இப்ப முதலாங்குடி சாப்பிட்டு டைம்ல இந்த பிரதேசவாரி இருந்தா எப்ப பார்த்தாலும் எலெக்ஷன், 3 மாசத்துக்கு ஒருக்கா, 2 மாசத்துக்கு ஒருக்கா, 1 மாசத்துக்கு ஒருக்கா. எலெக்ஷன் ஒரு முக்கியத்துவம் நீக்குமா அப்படி எலெக்ஷன் ஒன்று வச்சா? சொல்லுங்களே. இல்ல இல்ல சார். சரி. பிரதமர் முறை இருக்கிற நாட்டுல அதான் பிரச்சனை. 2 மாசத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன், 3 மாசத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன், 1 மாசத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன். இப்படி ஒரு எலெக்ஷன் தேவைதானா? அப்ப அது சூட்டபிள் இல்லை. அப்ப இவர் நினைச்சாரு, இது ஏன் இப்படி நடக்குது, பார்லிமெண்ட் அரசாங்க முறையில ஏன் இப்படி 1 மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா நடக்குது? அப்ப அவர் விஷயம் கண்டுபிடிச்சாரு. என்னன்னா, கண்டுபிடிச்ச விடயம், பிரதேசவாரி தேர்தல் இருக்க போய்த்தான் இந்த எலெக்ஷன்லாம் அடிக்கடி நடக்குது. பிரதேச வாரிய ஒழிச்சிட்டு விகிதாசாரத்தை கொண்டு வந்தா அப்படி நடத்த இயலாது. 4 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு நடத்தலாம். அதே மாதிரி இப்ப எலெக்ஷன் அடிக்கடி நடந்தா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரசாங்கம் ஆட்சியை பிடிச்சிட்டு இப்ப திடீர்னு 1 மாசத்துல எலெக்ஷன் வந்தா அடுத்த மாசம் என்ன செஞ்சிடும், இன்னொரு அரசாங்கம் வருமா இல்லையா? அரசாங்கங்கள் மாறும். அப்ப நாட்டை முன்னேற்றமா? இல்ல. சோ அதனால இவர் யோசிச்சாரு, ஒரு அரசாங்கம் வருமா இருந்தா மீண்டும் அந்த அரசாங்கத்தை நினைச்சாலும் மாத்த இயலாத அளவுக்கு ஒரு அரசாங்கத்தை பில்ட் பண்ணணும், அந்த சிஸ்டத்தை. அப்ப அவரு விகிதாசார தேர்தல் முறை கொண்டு வந்தா லேசில அரசாங்கத்தை மாத்தலாம். அதே மாதிரி ஒரு கட்சி ஆட்சி பாருங்க, இவரோட நரித்தந்திரம் எப்படி, ஏற்கனவே ஜனாதிபதி முறையை கொண்டு வரணும் தான். அதே மாதிரி ஐக்கிய தேசிய கட்சி இவருடைய பிளான் என்ன, இந்த விகிதாசார தேர்தல் முறை அறிமுகப்படுத்தினா ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சா திரும்ப 5-6 வருஷத்துக்கு மீண்டும் எந்த ஒரு கட்சியாலும் ஆட்சியை பிடிக்கலாம். அப்ப ஐக்கிய தேசிய கட்சியில இன்னும் ஒரு நோக்கம், தாண்ட சீட்டை பாதுகாக்கணுமாக இருந்தா
வீதாசார தேர்தல் முறை அறிமுகப்படுத்தினா மட்டும்தான் அது சாத்தியமாகும் அப்படின்னும் ஒரு நோக்கம் இருந்துச்சு. இதுவும் இவர்களுடைய நரி தந்திரம். ரைட். அப்ப பாருங்க, அதெல்லாம் சொந்த நலன் தான், கட்சியின் சொந்த நலன். ரைட். ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்து மாற்றில் இருக்கிறது தான் இப்படி எல்லாம் பிளான் போட்டாங்க. எனவே இந்த அமைப்பை, அரசியல் அமைப்பை வரைஞ்சி நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த திருத்தங்களும் யாப்பும் என்னன்னு தெரியாம இருக்குது. அதான் இன பெரிய பிரச்சனை. என்ன பிள்ளை, திருத்தம் என்ன, யாப்புண்டா என்ன? திருத்தத்துக்கு யாப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? யாப்புல யாப்பு அந்த ஒரு புத்தகம் இருக்கும். அதாவது அதுல நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கும். ஓகே, திருத்தம் அதுல உள்ள ஒரு சட்டத்தை திருத்தி அமைக்கிறது. ஒரு சட்டத்தை திருத்தி அமைக்கிறது. ரைட். ஓகே. இப்ப முதலாம் குடியரசு யாப்பு இது வச்சுக்கொள்வோம் உதாரணத்துக்கு. கிளியரா பிள்ளைகள்? ஓகே. இது என்ன பேர், என்ன இந்த புத்தகத்துல? முதலாம் குடியரசு யாப்பு. முதலாம் குடியரசு யாப்பு. ரைட். இப்ப இதுல இந்த ஜேஆர் ஈகிறார் தானே, இவருக்கு ஒரு 2-3 விஷயங்கள் பிடிக்கல. இதுல யாப்புல எழுதப்பட்டிருக்குது மூடிய பொருளாதார முறை, பாராளுமன்ற அரசாங்க முறை, பிரதேசவாரி தேர்தல் முறை என்ற அந்த 3 விடயம் இவருக்கு செட் ஆகல. ரைட். அப்ப இவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த 3 விடயமும் இருக்கிற அந்த தாள முதலாவது என்ன இருக்குது, பாராளுமன்ற அரசாங்க முறை தானே, அது ஒரு கிளி. அதை கிழிச்சிட்டு அந்த இடத்துக்கு புது தாளம் எட் பண்றாரு. அதுதானே என்ன, நிறைவேற்று ஜனாதிபதி அரசாங்க முறை. அப்படியே இந்த யாப்ல அடுத்த தாளை பிரட்டி பாக்குறாரு. இங்க போனா அங்க இன்னொன்று இருக்குது, என்னது, மூடிய பொருளாதார முறை. அதை கிழிச்சிட்டாரு. கிழிச்சிட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு புது தாளம் எட் பண்றாரு. அதான் என்ன, சிறந்த பொருளாதாரம். முறை. அப்படியே பிரட்டி பிரட்டி பாக்குறாரு. பார்த்தா அந்த இன்னொன்று அவருக்கு செட் ஆகல. அந்த இருக்கு என்னது, அதை முடிச்சு ஒரு கிழிச்சாச்சு. திரும்ப அந்த இடத்துக்கு புது தாளோட எட் பண்றாரு. என்ன, இப்ப 3 தாளை கிழிச்சிட்டு 3 தாளை அதே இடத்துல என்ன செஞ்சுக்கிறாரு. இப்ப நான் கேக்குறேன், இந்த கொப்பிய மாத்திக்கிறாரா, இந்த அதான் இந்த யாப்ப? ஏதாவது மாறிக்கிறா? இதுல என்ன மாறிக்குது? சட்டங்கள் மட்டும். அதான் இந்த சில விஷயங்கள் மட்டும் மாறி. இப்ப அதை நாங்க அழைப்போம் யாப்புனை. இப்ப 3 விஷயம் மாத்தினத்தால அதை வந்து நாங்க இப்ப என்ன அழைப்போம், திருத்தம் தான் அழைப்போம். ஒரு திருத்த 3 திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறாரே ஒழிய யாப்ப மாதிரி புதிய யாப்பனை கொண்டு வந்து. இப்ப நாங்க கோல் ஃப்ரூக்ல இருந்து 2ஆம் குடியரசு யாப்பு வரைக்கும், கோல் ஃப்ரூக்ன்றது ஒரு யாப்பு. அதுக்கப்புறம் இந்த கோல் ஃப்ரூக் செட்டாலையும் தூக்கி ஒரு வீசிட்டு குருமேக்கலம் ஒரு யாப்பை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் குருமேக்கலம் வந்து பார்த்து அந்த யாப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப டெவன்சியர் பிரபு வராரு. வந்து பார்த்தாரு குருமேக்கலம் எல்லாம் தேவை, தூக்கி ஒரு வீசிட்டு டொனமூர் பிரபு இந்தாங்க யாப்புன்னு புதிய யாப்புன்னு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெவன்சியர் பிரபு மணிக் டெவன்சியர் யாப்பை கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு டொனமூர் பிரபு வந்து பாக்குறாரு, இந்த டெவன்சியர்லாம் செட் ஆன அதை தூக்கி ஒரு வீசி இந்த டொனமூர் பிரபு என்ன இந்த யாப்புன்னு புதிய யாப்புன்னு கொடுத்தாரு. அப்புறம் சோல்பரி பிரபு வந்தாரு, டொனமூர்லாம் செட் ஆகுது பிரச்சனை நடக்குன்னு தூக்கி ஒரு வீசி இந்தாங்க யாப்புன்னு சோல்பரி பிரபு யாப்பு தந்தாரு. அதுக்கு பிறகு நம்ம நாட்டுல இருந்தவங்க, இனி வெளிநாட்டுக்காரன் நமக்கு யாப்பு தர தேவையில்ல, சோல்பரி யாப்பை ஒத்த வீசிட்டு நம்ம நாட்டுல கொள்வின் நார் வீசிட்டு ஒரு யாப்ப, நாட்டுல பிறந்தவர் ஒரு யாப்ப கலாநிதியை யாப்பொண்ட வரைஞ்சாரு. அதுதான் என்ன யாப்பு, முதலாம் இப்ப நாங்க பாக்குறது 2ஆம் குடியரசு யாப்பு. எனவே இந்த நீங்க பாக்குற யாப்புண்ட பேர் வருது. அதனால நீங்க நினைக்கிறீங்க இது அப்ப முதலாம் குடியரசு யாப்பையும் தூக்கி வீசிட்டு ஜேஆர் இணைஞ்சுக்கிறாரு, புதுசா ஒரு யாப்பு கொண்டு வந்துக்கிறாரா? இல்ல சார். விஷயங்களை செஞ்சுக்கிறாரு. துரதிர்ஷ்டவசம் இதுக்கு திருத்தம், இந்த 13ஆம் திருத்தம் 14ஆம் திருத்தம் வந்திக்கலாம். ஆனா இதுல திருத்தம் 2ஆம் குடியரசு திருத்தம் 2ஆம் திருத்தம் என்று வந்ததால
அதை 2ஆம் குடியரசு யாப்புண்டே அழைக்கிறாங்க. எனவே மாணவர்கள் தெளிவாக நீங்க எடுத்தவங்களையும் சொல்லிக் கொடுங்க. இந்த 2ஆம் குடியரசு யாப்பு அது ஒரு புதிய யாப்பு அல்ல, அது ஒரு 1ஆம் குடியரசு யாப்பின் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு திருத்தங்கள் மட்டும். கிளியரா? ஓ சார். ஆரம்புலல் தெளிவே இல்ல. உங்களால ஒரு தாள்ல வந்து எப்பவுமே ஒரு தாள்ல தாள் கிழிச்சப்படும், ஆனா ஒரு தாள் 3 தாள் அணியா கொப்பி உங்களோட சேர்ந்து சொல்லி கொப்பி காவு. இந்த அவங்களோட சேர் கத்துறாரு கொப்பியில தாளை கிழிச்சிட்டு ஏன் டைமில் கொப்பி. சரி, ஓகே, ரைட். கொப்பி பாவம் தான். சோ கிளியரா? ஓ சார். ஓகேம்மா, சரி. சார். எனவே அப்ப நாங்க திருத்தத்துக்கும் இதுக்கு நல்லா டிஃப்ரெண்டா விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரி, எனவே அப்படி அந்த 3 திருத்தத்தையும் எட் பண்ணி அந்த யாப் என்ன செய்யறாருன்னா பாராளுமன்றத்துல பார்லிமெண்டா விலாங்குடி ஷாப்ல என்ன இருந்து திருத்தணும் தேசிய அரசு பேர் தேசிய அரசு பிரதமர் தலைவர் சமர்ப்பிக்கிறாரு. சமர்ப்பிச்சா கிட்டத்தட்ட 140 ஆசனங்களாக கிடைச்சி 140 ஆசனங்களோட 1977ஆம் ஆண்டு 20ஆம் தேதி 1ஆம் குடியரசு யாப்பு திட்டத்துக்கான 2வது திருத்தத்துக்கு சபாநாயகர் சைன் வச்சத்தோட 2ஆம் குடியரசு யாப்பு நாட்டுக்கு அமுல்படுத்தப்பட்டுச்சு. இதுதான் 2ஆம் குடியரசு யாப்போட பின்னணி. கிளியரா? எனி டவுட்? சார் ஓ, விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் என்ன சார்? ஓகேம்மா. வீதாசார பிரதித்துவம்ன்றது தனியா நாங்க படிக்கணும். நான் சும்மா இந்த இடத்துல ஆரம்பத்துக்கு நான் சொல்றேன்னா அது ஏன்னா அது நாங்க தனியா படிக்கணும் தானே, அது தனியா தேர்தல் முறைன்னு பாடிப்போம். ரைட். இப்ப பரகான எங்க ஊர்? ஒன்றாகல சார். ஒன்றாகலையா? ஓ சார். ஆஹ் உங்களோட ஸ்கூல்ல எத்தனை பேர் மொத்தமா சார்? மொத்தமா? 400 கிட்ட சார். 400 கிட்டத்தட்ட இருக்குது. சரி, ஓ. 400 பேர்ல சீனியர் ப்ரிஃபெக்ட் யார் சொல்லிக்கிறாங்களா? நாங்க தான் சார். ஃபர்ஹானா சீனியர் ப்ரிஃபெக்ட். ஓ சார். ரைட், ஓகே. உங்களை யார் தெரிவு செஞ்சு? பாடசாலையில இருக்க நிர்வாகம். நிர்வாகம் மட்டுமா? மாணவர்களும் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சதுனால ஃபர்ஹானா இன்று முதல் எங்கட பாடசாலையின் மாணவ தலைவியாக தெரிவு செய்யப்பட்டார். அப்படியா? ஓ சார். ஓகே, சீனியர் ப்ரிஃபெக்ட். அப்ப பிள்ளைகள் உங்களோட டீம் ஒரு லீடர் ஒன்று கிடைச்சிட்டாங்க. அப்ப இது details வந்தா இந்த கமெண்ட்ஸை போடலும் வேணா மறக்காது, ஸ்டேட்டஸை பார்த்து மறக்கா. ரைட், ஓகே, சரி. இப்ப நான் கேட்கிறேன் ஃபர்ஹானா, உங்களுடைய ஸ்கூல்ல 400 பேர் இருக்கிறாங்க. அந்த 400 பேரும் ஓட் பண்ணி அவங்களோட விருப்பம், அதே மாதிரி உங்களோட நிர்வாகம், பாடசாலை நிர்வாகத்தோட விருப்பத்தின் பேர்ல தானே நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? மாணவ தலைவியா? மாணவர். இது ஒரு வேளை உங்களுக்கு குழப்பமா இருக்குமா எக்ஸ்டர்னலா போனா? இந்த உதாரணம் உங்களுக்கு கொஞ்சம் விகிதாசார தேர்தல் இம்ப்ரூவ் இல்லாட்டி விளங்க அதுதான். சரி, ஓகே. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேனே, அந்த உதாரணம் சொன்னா நீங்க குழம்பிடுவீங்க தான். இப்ப நீங்க A-level எக்ஸாம் எழுதுறீங்க தானே பிள்ளை? இப்ப எழுத போறீங்க தானே? A-level எக்ஸாம் எழுத போறீங்க தானே? இப்ப O-levelல தான் என்ன நீங்க என்ன ரிசல்ட்ஸ் பாக்குற 2, அதாவது 9A 8AB 7AB அப்படின்னு ரிசல்ட்ஸை பாக்குறது O-level. A-level ரிசல்ட்ஸ்க்கால போட்டி எதுக்கு? இதுதான் போட்டி. அந்த செட் ஸ்கோர் விகிதாசார அடிப்படையில தான் பிரிப்பாங்க. இப்ப சும்மா வச்சுக்கொள்ளுமே, நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மார்க்க ரீதியான பாடங்களுக்கு செட் ஸ்கோர் குறைவு, சமூக விஞ்ஞான பாடங்களுக்கு செட் ஸ்கோர் கூடு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாடம்டா இந்து சமயம் இந்து நாகரிகம், கிறிஸ்தவ சமயம் கிறிஸ்தவ நாகரிகம், பௌத்த சமயம் பௌத்த நாகரிகம், இஸ்லாம் இஸ்லாமிய நாகரிகம், இதெல்லாம் மார்க்க ரீதியான பாடம். இந்த பாடங்களை நீங்க யாரோட இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்து நாகரிகம்னு வைங்க, இந்து நாகரிக பாடத்தை யாரெல்லாம் எடுப்பாங்க? இந்து பிள்ளைகள், அதாவது தமிழ் பிள்ளைகள் மட்டும்தானே எந்த பாடத்தை எடுப்பாங்க? வேற யாரும் எடுப்பாங்களா? அவங்களுக்குள்ளுக்குத்தான் என்ன நடக்கும்? போட்டி.
அதுலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாடளாவிய ரீதியில ஒரு 500 இந்து பிள்ளைகள் இந்து நாரியம் பாடம் எடுத்திருக்கிறாங்கடா. அதுலுக்கு தான் அந்த 500 பேருளுக்கு போட்டி போட்டு அதுலுக்கு எத்தனை பேர் ஏ எடுக்கிறாங்க, எத்தனை பேருக்கு 75 80 வந்து அதை அடிப்படையா வச்சுதான் செடி ஸ்கோர் வரும். ஜஸ்ட் 500 பேருளுக்கு இந்து பிள்ளைகளுக்கு மட்டும். அதனாலதான் என்ன நடக்கும், அது செடி ஸ்கோர் குறைவாக குறைவாக வரும். குறைவாக. அது மார்க். இதே நாங்க சமூக விஞ்ஞான பாடமான பொலிட்டிக்கலோ ஹிஸ்டரியோ ஜியோகிராஃபியோ லொஜிக்கோ இப்படி சமூக விஞ்ஞான பாடங்களை எடுத்தா, இப்ப பொலிட்டிக்கல்ண்டா இந்து பிள்ளைகள் மட்டும் பொலிட்டிக்கல் எடுப்பாங்க. இல்ல எல்லா பிள்ளைகளும் இல்ல சார். எல்லாம் இந்து பிள்ளைகள், இஸ்லாமிய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், பௌத்த பிள்ளைகள் எல்லாரும் எடுப்பாங்க. அப்ப நாடளாவிய இந்து பிள்ளைகள் இந்த 500 பேர் போகலாம். அப்ப அரசியல் பாடத்தை எடுத்த நாடளாவிய ரீதியில எல்லாரோடையும் நீங்க போட்டி போட போறீங்க. அப்ப ஒரு எத்தனை பேர் ரெண்டு வரும், 500 பேர் தான் இந்த நாரியம். அப்ப அரசியல் நாங்க பார்க்க கிட்ட ஒரு 50,000 பேர் வருவாங்களா? பர்ஹானா ஓ சார். 500 பேரோட போட்டி போட்டா செட் ஸ்கோர் கூட வருமா, இல்ல 50,000 பேரோட போட்டி போட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்தா அவங்களுக்கு செட் ஸ்கோர் கூட வருமா? 50,000 பேரோட போட்டி போட்டாதான் செட் ஸ்கோர் கூட வரும். இது விகிதாசாரம் தான் சொல்லுவோம். இப்ப நீங்க செட் ஸ்கோர் எடுக்கிறீங்க, அப்ப அதைத்தான் சொல்றேன். செட் ஸ்கோர் வந்து கூட மார்க்க ரீதியான பாடங்களுக்கு செட் ஸ்கோர் குறையிறதுக்கு காரணம் நீங்க அந்த உரியாக்களோட மட்டும் போட்டிடுறீங்க. சமூக விஞ்ஞானங்கள் பாடங்களுக்கு ஏன் செட் ஸ்கோர் கூடனா, ஏன்னா நாடளாவிய ரீதியில உள்ள மாணவர்கள் நீங்க போட்டி போட்டீங்க, அதனாலதான் செட் ஸ்கோர் அதுக்கு கூட. சோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செட் ஸ்கோர் கூட குறைவு இதுதான். இப்ப ஏ லெவல்ல அந்த செட் ஸ்கோர் வாரது விகிதாசார அடிப்படையில. நாடளாவிய ரீதியில இந்து மாணவர்கள் எத்தனை பேர் தோற்றிருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் ஏ எடுத்திருக்கிறாங்க, அதாவது 75 எத்தனை பேர், 65 எத்தனை பேர், 55 எத்தனை பேர், எல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு செட் ஸ்கோரை போடுவாங்க விகிதாசார அடிப்படையில. நீங்க இப்ப ஃபர்ஹானா ஒரு முஸ்லீம் புள்ள, அதுக்கு 1.9 போடுவோம். இப்ப பிரசாந்தினி தமிழ் புள்ள, அப்ப அதுக்கு ஒரு 1.1 போடுவோம். பிரதீபன் அவர் வந்து கிறிஸ்தவ பொடியனுண்ட, அவருக்கு வந்து ஒரு 1.5 போடுவோம். இது என்ன பிரதிநிதித்துவம்? இப்ப நான் இனவாரி பிரதிநிதித்துவம். எங்க நம்மட இது என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு பிழை சொன்ன என்ன நடக்கும்? மண்டையில அடி விழு. இங்க இருந்து வரும் அங்க, அது எங்க மொனராகலைக்குனாலும் வரும். சரியா? ஈரான் போட்ட குண்டு இங்கால இந்தியா, நம்மட இந்தியா பசிபிக் சமுத்திரத்துக்கே வந்து 4000 கிலோமீட்டரை தாண்டி அந்த குண்டு ரெக்கார்ட் அது. சரி, அப்ப இந்த போத்தல் எறிஞ்ச வராத பிள்ளைகள் சாதாரண. ரைட், சரி. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இனம் அடிப்படையில கொடுத்தா அது இனவாரி. அதே சேம் டைம்ல இன்னொன்று கேட்கிறேன். இப்ப ஃபர்ஹானா முனராக இணைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 1.5 கொடுப்போம். அதே ஃபிரோஸ் ஆகிறாங்க ஓட்ட மாவடியில, அவங்களுக்கு ஒரு 1.7 கொடுப்போம். அதே ஆத்திகா ஆகிக்கிறாங்க கொழும்புலன்னா அவங்களுக்கு ஒரு 1.9 மாதிரி கொடுப்போம். இது என்ன பிரதித்துவம்? பிரதேசத்தை முன்னிலைப்படுத்தி கொடுப்பாங்க. இப்ப நீங்க எந்த இனமா வேணா இருங்க, எந்த இடத்துலயே குப்பைக்கு வேணாலும் பிறந்திருக்கீங்க, சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எத்தனை மார்க்ஸ் எடுத்து இருக்கிறீங்க, உங்களோட எக்ஸாம் எழுதினவங்க எல்லாரும் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க, எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க, எழுதினவங்க எல்லாம் எத்தனை மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க எல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு செட் ஸ்கோர் வரும். இது என்ன பிரதித்துவம்? விகிதாசாரம். மண்டல பட்டிஜா இப்ப இனவாரிண்டா இனம் கருத்தில் கொள்ளப்படும், பிரதேச வாரிண்டா பிரதேசம் கருத்தில் கொள்ளப்படும், விகிதாசாரம்டா தோற்று எடுக்கிற புள்ளிகள் கருத்துல கொள்ளப்படும். சரியா? இதோட சேர்த்து நான் இன்னொரு சொல்லவா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இந்த ரிசல்ட்ஸ் கூட தெரியுமா உங்களுக்கு? ஆனா எக்ஸாம் கஷ்டம்.
அநேக பாடங்கள்ல இந்த முறை எக்ஸாம் சரி கஷ்டம். நான் சில மார்க் ரீதியான பாடங்கள்ல நான் எடுத்த டைம்ல நான் அதுக்கு சொல்லியிருந்தேன், ஜென்ரல் நாலேஜ் எடுத்து வச்சிருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் பாடத்தை போய் பார்த்தா அது ஏதோ இந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு எடுத்து வச்ச மாதிரி. யூனிவர்சிட்டி நாங்களினால எங்களுக்கே கஷ்டம். அந்த பேப்பரை கொண்டு போய் A level பிள்ளை கொடுத்தா செய்யுமா? அப்ப இவ்வளவு கஷ்டம்னு என்னட்ட வந்து சொன்னாங்க, சரி கஷ்டம் கஷ்டம். அப்ப கஷ்டம்னு சொன்ன பிள்ளை எல்லாம் இந்த எடுத்துட்டு வந்துருக்கு. எப்படி நினைக்கிறீங்க? நான் தான் அந்த சொன்னேன், பாட புள்ளி திட்டம் வந்து மாத்திர பாட புள்ளி திட்டம் மாத்திக்கிறேன் அப்படின்னா 75 அவங்களுக்கு ஒரு லிமிட் ஒன்று தானே பிள்ளைகள். இப்ப நாட்டுலாவிய ரீதியில ஒரு 1,00,000 பேர் எழுதினா, பொலிட்டிக்கல்ல ஒரு 1,00,000 பேர் எழுதினா எப்படி ஒரு 40,000 ஆளும் ஒரு வரணும் அப்படின்னு ஒரு லிமிட் ஒன்று ஏற்படுத்தி வச்சுக்கலாம். 40,000 இந்த முறை டார்கெட், ஒரு 20,000 30,000 பி வந்தா பிரச்சனை இல்லை, சி இப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். 40,000 தானே. பட் திடீர்னு 10,000 வந்தா அந்த பாடத்தும் இல்லாம போறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அந்த பாடத்துல சரிவு. அப்ப பேப்பர் தான் கஷ்டமாயிக்குது. 40,000 வச்சுட்டு 10,000. அப்ப 75 வைக்க போய் தானே 40,000. ஒரு 73 மாத்தினா 10,000 40,000 கொண்டு வந்து முடிச்சேலுமா அவங்களால? ஏழுமா? ஏழுமாவும் தானே. எல்லாம் அவங்க தானே ஆமாம் சார். ஏழுமாகும். இதுதான் இந்த முறை எக்ஸாம்ல நடந்தது. இது பெரும்பாலான எக்ஸாம்ல நடக்குது. இதனாலதான் சொல்ற, தங்கங்களே தங்கங்களே, பார்ட் 1 செஞ்சு போட்டுட்டு என்ன செய்யற, பார்ட் 2 அப்படியே பார்ட் 1 கஷ்டம்னு பார்ட் 2 என்ன செய்யறல்ல, போய் செய்யறல்ல, முடிச்சு அப்படியே வார பார்ட் 2 கான்பிடென்டா என்ன வரும் தானே. பார்ட் 1ல மார்க்ஸ் குறைஞ்சாலும் பார்ட் 2ல எடுக்கலாம் தானே. இதுக்கு தான் சொல்ற, எக்ஸாம்ல எழுதிட்டு வந்துட்டு 40 வந்துட்டு எனக்கு 44 எனக்கு 45 எனக்கு, நீங்களே உங்களுக்கு மார்க்ஸ் போட்டுக்கிற. மார்க்ஸ் போட்டுறது நீங்க இல்ல. எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா, பேப்பரை கொடுத்தாச்சாண்டா உங்களுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மார்க்ஸ் போட்டுறது அவங்க, உங்களோட கையில ஒன்றும் இல்லை. நீங்க உங்களுக்கே ஒரு மார்க்ஸை போட்டுட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு பி வந்துட்டுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இல்ல? அப்ப இப்படி செய்யக்கூடாது. சோ அப்ப இது விகிதாசார அடிப்படையில இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் போடுவாங்க. இன்னைக்கு நான் பாடம் விளங்கிச்சோ இல்லையோ நல்ல ஒரு படிப்பினை பெற்றுட்டீங்க என்ன பிள்ளைகள்? இந்த சரி சார். சம்பந்தமா அப்படி அவங்களோட டைமும் போயிட்டு. சரி, ஓகே, தேவையானது தானேண்ணா. சரி, ஓகே. விகிதாசாரம்டா ஓகே. இப்ப பர்ஹானா பிரசிடென்ட்ல பெர்ஃபெக்ட் சார். பெர்ஃபெக்ட் லைன் தான்ல. ஓகேம்மா, சரி, ரைட். அதே மாதிரி இப்ப நாங்க இந்த இதுல வந்து அறிமுகம் செய்யப்பட்ட முக்கியமான ஒரு துறை தான் நிறைவேற்று துறை. குடியரசு ஜனாதிபதி இது ஒரு புதிய அம்சமா? இல்லைன்னா ஆல்ரெடி இருந்தது தானே. புதுசு சார். இல்லையே, குடியரசு ஜனாதிபதி இருந்துச்சு தானே முலாங்குடி சாப்ல. குடியரசு ஜனாதிபதி இருந்துச்சு, நாம நிர்வாகியா இவரு நிறைவேற்றாரு, நிறைவேற்று அதிகாரம் கொண்டு இருக்கு. எஸ், ஆனா நம்ம 2ஆம் குடியரசு யாப்பை புதிய அம்சங்களை கேட்க மாட்டாங்க. இவர் ரெண்டு இந்த 2ஆம் குடியரசு யாப்பை பொறுத்த வரைக்கும் இங்க அறிமுகம் செய்யப்பட்டது நிறைவேற்று தத்துவம் கொண்ட ஜனாதிபதி. ஜனாதிபதியை மீறி யாருக்கும் நாட்டுல என்ன செய்யலாது, ஒன்றும் செய்ய இயலாது. ஜனாதிபதி தான் நாட்டுட முக்கியமான ஆளா இருந்தாரு. ரைட். நாங்க 4ஆம் யூனிட்ல நாங்க ஒரு அரசாங்க முறை ஒன்று நான் உங்களுக்கு படிச்சு தந்திருந்தேன். ரைட். ஜனாதிபதி, பிரதமர், கலப்பு, அனைத்தன்மைன்னு 4 அரசாங்க முறை படிச்சிருந்தேன். அந்த 4ல இந்த 2ஆம் குடியரசு யாப்பின் படி இலங்கை எந்த அரசாங்க முறை? சமஷ்டி. அமெரிக்கா கலப்பு அரசாங்க முறை. பிரோஷாவுக்கு அவசரம் தானேனா? இல்ல சார், அவர் நிறைவேற்று ஜனாதிபதி அடுத்த ஜனாதிபதி அரசவை அமெரிக்கா போலானே. சரி, நான் கேட்டது அரசாங்கம். நான் இப்பதான் உதாரணம் சொன்னேன் தானே. ஜனாதிபதி, பிரதமர், கலப்பு, அனைத்தன்மை இந்த 4ல் எதுன்னு தான் கேட்டேன் நான். 4ல் எது? எப்பமா அந்த சண்டே அஃப்ரோட விட்டதான் சண்டை நடக்கும். சரி பிள்ளைகள், 1ஆம் குடியரசு யாப்பு சோல்பரியில எல்லாம் இந்த 4 அரசாங்க முறையில எந்த அரசாங்க முறை சோல்பரி 1ஆம் குடியரசு யாப்பின் படி? ஒற்றை. பிரோஷா, நான் இப்ப 4
உங்களுக்கு சரி காட்டும். சரி மீட்ரே இல்லை, அதான் பிரச்சனை. நீங்க பாடத்தை மீட்ட இல்லை. இன்னைக்கு நிறைவேற்றுத்துறையோட நின்றுமோ தெரியா. நீங்க பாடத்தை மீட்டடி எப்படி போற அதுக்கு அடுத்தாங்கால எவ்வளவு பாடத்தை மீட்டாட்டி எப்படி நாம அடுத்த தலைப்புக்கு போற அதை நான் காட்டுறேனே. சரி, ஓகே. இப்ப பாருங்க இல்லையா, இதாக்கி தானிமா, இது 2 முறையா பிரியுது. சரிதானே? 2 முறையா பிரியுதானே. இதுல நான் கேட்கிறது மேலே ஈக்கிறதுல எதுண்டா இல்ல. மேலே ஈக்கிறதுல கோல்ஃப்ரூக் தொடக்கம் 2ஆம் குடியரசு யாப்பு வரைக்கும் இலங்கை என்ன ஆட்சி முறை? என்ன ஆட்சி முறை? ஒற்றையாட்சி. ஒற்றை ஆட்சி தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இப்ப நான் கேட்கிறேன், இந்த 4ல இதைத்தான் திரும்பவும் கேட்கிறேன், இந்த 4ல கோல்ஃப்ரூக் தொடக்கம் சோல்பரி வரைக்கும் இது 4ல ஒன்றுமே இல்லை. இந்த 4ம் இல்லை. ஆனா சோல்பரியும் 1ஆம் குடியரசு யாப்பும் இந்த 4ல ஒரு அரசாங்க முறை. இது அமைச்சரவை. அமைச்சரவை. பட் 2ஆம் குடியரசு யாப்புல இந்த அமைச்சரவையை மாத்திட்டு ஒரு அரசாங்க முறை அறிமுகம் செய்தாங்க 2ஆம் குடியரசு. அதான் என்னன்னு கேட்கிறேன். கலப்பு முறை. பிரதிநிதித்துவம். ஒரே அரசாங்கம். எனவே இப்ப நம்ம நாடு எந்த அரசாங்க முறை? கலப்பு முறை. கலப்பு முறை அரசாங்கம். தான் நான் கேட்டேன். ஓகேயா? இப்ப கலப்பு முறை. இப்ப ஓகேயா? ஓம் சார். காட்டணும் வேணா, இல்லாட்டி இது விளங்காது என்ன பிள்ளை. சரி சரி சரி, இதுக்கு ஒரு காட்டுறேன். சரி, ஓகே. எனவே நம்ம நாடு கலப்பு. கலப்பா இருந்தாலும் அந்த அரசாங்க முறையில நான் இதுக்கு என்ன படிச்சு தந்தேன்? யாருக்கு அதிகாரம்? கலப்புக்கு ஃபேமஸான நாடு பிரான்ஸ். பிரான்ஸ். குட். சரி. பிரான்ஸ். வெரி குட், நல்ல பிள்ளை. சரி, பிரான்ஸ் தானே. பிரான்ஸ்ல கலப்பு முறையாக இருந்தாலும் கூட யாருக்கு அதிகாரம் நான் படிச்சு தந்தேன்? ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதிக்கு. ஆனா அப்படி பார்த்தா யாருக்கும் அதிகாரம் இருக்கணும்? 2 பேருக்கும் இருக்கணும். அது கூட அதிகாரம் ஜனாதிபதி. வெரி குட் ஆயிஷா. ஆயிஷா 2 பேருக்கும் ஈக்கணும். ஆனா ஜனாதிபதி தான் கூட. அப்ப இங்கேயும் நம்மட நாட்டிலையும் நம்மட நாட்டுல இந்த குள்ளனரையும் அமெரிக்கா பிரித்தானியா 2ஐயும் பார்த்தாரு. ஆனா பார்த்து தண்ட சீட்டை பாதுகாக்கணும், தண்ட கை ஓங்கணுமாக இருந்தா அமெரிக்காட முறை சரியா இல்லாட்டி பிரித்தானியாட முறை சரியா? இவரது சட்டம் செல்லுபடியானும்டா அமெரிக்காட முறை சரியா பிரித்தானியாட முறை சரியா? ரெண்டுமே சரி வராது. 2மே சரி வரும். ஆனா ஒன்று சரி வரும்னு பார்த்தாரு. சரி, ஓகே. 2மே என்ன செஞ்சாருன்னா 2மே சரி வராது. குட். ஆனா அதுக்காக சில சந்தர்ப்பங்களும் உனக்கு கேட்டு வரும். எனக்கு வாரேன் 2மே சரி வராது. அப்ப என்ன செஞ்சாருண்டா, இந்த இது ஜனாதிபதி, இந்த இது பிரதமர், 2ஐயும் ஒரு சல்லடை ஒழுங்கு போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்தாரு. மிக்ஸ் பண்ண உடனே அது என்ன அரசாங்க முறையா மாறிச்சு? கலப்பு முறை. கலப்பு முறை. எனவே இப்ப இது என்ன உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டு வரும். 2ஆம் குடியரசு யாப்பை உருவாக்கும் போது முன்மாதிரியாக கொள்ளப்பட்ட நாடுகள் என்றா நீங்க பிரான்ஸை மட்டும் சொன்னா சரி. ஆனா இப்ப நான் சொன்ன ஏனைய 2 நாட்டையும் நீங்க சொல்லணும், அப்பதான் அது சரி. அப்ப மொத்தம் நம்மட 2ஆம் குடியரசு யாப்பை உருவாக்கும் போது முன்மாதிரியா கொள்ளப்பட்டது 3 நாடு. 3மே எது? அமெரிக்கா, பிரித்தானியா, அமெரிக்கா, பிரான்ஸ். பிரான்ஸ். 3 நாடு தான் முன்மாதிரியா கொண்டிருக்குது. உங்களோட பாஸ் பேப்பர்ல ஸ்ட்ரக்சர்ல போய் பாருங்க, கேள்வி வந்து 2026ஆம் ஆண்டுகள்ல. ரைட், அந்த கேள்வி செக் பண்ணுங்க. அப்ப அந்த 3 நாட்டுல 2 போட்டா சரி. ரைட், திரும்ப சொல்லக்கூடாது பிரான்ஸ் மட்டும் தானே, அப்ப எப்படி அமெரிக்காவும் பிரித்தானியா வரும் அப்படி சொல்லக்கூடாது. அமெரிக்கா பிரித்தானியா 2 மிக்ஸ் பண்ணி தான் இந்த கலப்பை எடுத்து அறிமுகம் செஞ்சேன். அவர் அமெரிக்காவும் பார்த்தாரு, பிரித்தானியாவும் பார்த்தாரு. யார் ஒரு பிள்ளை சொன்னார் 2மே செட் ஆகல. எஸ், 2மே செட் ஆகலன்னு அதுக்கு பிறகுதான் பிரான்ஸ் எடுத்து போட்டார். ஆனா அதுல இருக்க முன்மாதிரியா எடுத்தார், முன்மாதிரியா எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அப்ப அதை விளங்கி வச்சுக்கணும். சரி, ரைட். எனவே இந்த 2ஆம் குடியரசு யாப்பின் படி ஜனாதிபதி தான் முதுகெலும்பு, இவருக்கு தான் முழு அதிகாரமும் இருக்குது. 2ஆம் குடியரசு யாப்பின் படி அரசின் தலைவரும் அரசாங்கத்தின் தலைவரும் ஆட்சித்துறையோட தலைவரும் இவர் தான். அதே மாதிரி ஜனாதிபதி இப்ப எலெக்ஷன்ல போட்டியிடணுமாக இருந்தா உங்களுக்கு ஜனாதிபதி ஆயின தகைமைகள், ஜனாதிபதி ஆகிறதுக்கு என்ன தகுதி தேவை அப்படின்னா, முதலாவது ரைட், யாருக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஐடியா இருக்குது? ஃபர்ஹானா நிக்கிறதுக்கு ஐடியா இருக்குதா? ப்ரொஃபெக்ட் வேற சரி உங்களுக்கு இருக்குதா? ரைட், சொல்லுங்க பிள்ளைகள். ஃபர்ஹானா ஐடியா இருக்குதா? இல்ல சார். யாருக்கு ஐடியா இருக்குது? நான் போன முறை இது படிச்சு தர டைம்ல பேரண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாரு,
அதுக்கப்புறம் அவரு நான் இதை படிச்சு கொடுக்குற டைம்ல அந்த புள்ளோட பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்து அந்த புள்ளைகிட்ட சொல்றாங்க, சேர்ட்டு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, ஜனாதிபதி ஆகணுமா இருந்தா என்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு. பேரண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஐடியா இருந்திருக்கு, இந்த பாடம் படிச்ச டைம்ல துரதிருஷ்டவசமா அவரும் இருந்திருக்கிறாரு, புள்ள சத்தமா போட்டிக்குது. அப்ப அப்படி ஒருவேளை இந்த இடத்துல பேரண்ட்ஸ் லீக்கலாம் பொலிட்டிக்கல் இறங்குறார்கள். சரி, சும்மா கேட்கிறேன், யாருக்கா ஒரு ஐடியா சொல்லுங்களே பாம். யாருக்கு ஐடியா இருக்குது? எனக்கு கொஞ்சம் இருக்குதான் சார் ஆஹ் அரசியலுக்குள்ள. இருக்குது, ஃபிரோஷாவுக்கு போறதுக்கு ஐடியா இருக்கு. ரைட் ஃபிரோஷா, நான் உங்கள்ட்ட இந்த குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு போகலாம், வேற ஒன்றும் தேவையில்ல. ரைட், முதலாவது நீங்க இலங்கை பிரஜையா ஃபிரோஷா? இலங்கையிலான பிறந்தீங்க, ஓட்ட மாவட்டத்துல தானே? ஆமாம் சார். ஓகே ரைட், அது உண்டு. ரெண்டாவது, நீங்க இதுவரைக்கும் எங்க சரி ஜனாதிபதி பதவி வகிச்சிருக்கிறீங்களா 2 முறைக்கு மேலால? இல்ல சார். 1 முறையாலும் ஆகல. அப்ப நீங்க டைரக்டா குவாலிஃபிகேஷன், ரெண்டாவது குவாலிஃபிகேஷனும் சரி. மூணாவது, இந்த நாட்டுல ஏதாவது ஒரு நீதிமன்றம் நீங்க குற்றவாளி என்று தீர்ப்பு அளிச்சிக்குதா? இல்ல. இல்ல. ரைட், அவ போட்டிடலாம். உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி தானே? ஓ 18 வயசுண்டா. ஆனா இலங்கை சட்டப்படி ஜனாதிபதி எலெக்ஷனை போட்டிடணுமா இருந்தா உங்களுக்கு சரியாக 30 வயசு இருக்கணும். இப்ப உங்களுக்கு வயசு எத்தனை? 18 20 இருக்கும். 30ஆ ஃபிரோஷா? இல்ல சார், 30 ஆகட்டும் சார். அப்ப என்ன செய்யலாது, அந்த குவாலிஃபிகேஷன்ல நீங்க என்ன செய்றீங்க? தடை ரத்து செய்யப்படுவோம். சரிங்க, அப்ப கொஞ்சம் ஒரு 10-12 வருஷம் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணணும். எங்களே கூட போக இயலாது. ரைட் ரைட், அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா நீக்குது. ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணா போகலாம். சரி, ஓகே. எனவே நாங்க அப்ப தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும், அவங்களுக்கும் போட்டியிடலாம், ஆனா உங்களுக்கு அந்த ஏஜ் தான் இப்போதைக்கு தடை. அப்படித்தானே பிள்ளைகள்? நான் நினைக்கிறேன் சாருக்கு அப்படி ஒரு ஐடியா ஒன்று இருக்கு போல. சரி, ஒரு ஐடியா இருக்கு போல. Right, அப்படி இருந்தா அவளை இன்ஃபார்ம் பண்றேன், இப்போதைக்கு இல்ல. சரி, ஓகே. அப்ப நாங்க விளங்கணும் பிள்ளைகள். ஆனா அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஏழுமா இருக்கும் இந்த இடத்துல. யாரை நான் நினைக்கிறேன், யாருக்கேனும் உங்களோட பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்தா அவங்களுக்கு ஐடியா இருக்கலாம். அப்ப அவங்கள்ட்ட சொல்லுங்க, இதுதான் குவாலிஃபிகேஷன், வேற ஒன்றும் தேவையில்லை. ஜனாதிபதி ஆகணுமா இருந்தா இலங்கை பிரஜை. ரைட், ஓகே. ஜனாதிபதி ஆகியே இல்லையே 9 பேர்ல எப்படியுமே பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ரைட், குவாலிஃபிகேஷன் சரி. நீதிமன்றத்தால குற்றவாளியாக பட்டிக்கிறாங்களா? இல்ல. ரைட், பேரண்ட்ஸ்னா எப்படியுமே 30 வயசு தாண்டி தான். அப்ப அவங்களுக்கு போட்டியிடலாம், தைரியமா போட்டியிட சொல்லுங்க. சரி, ரைட். அதே மாதிரி நீங்க இப்ப போட்டியிடணுமாக இருந்தா வேட்பாளருக்கு தகுதி இது என்ன, நீங்க டிரெக்டா ஒரு கட்சியோட சேர்ந்து போய் ரணில் மாமாவோடையோ இல்லாட்டி அனுர மாமாவோடையோ வேற யாரையும் மாமா அளிக்குது? சஜித் பிரேமதாசா. சஜித் மாமா இல்ல, சஜித் ஜோக்கரா? ரைட், அவரோட போய் சரி, யாரோட சரி நீங்க போய் சேர்ந்து அப்படி போட்டியிட மேலும், இல்லாட்டி சுயேட்சையாக நான் யாரோடையும் இல்லை, நான் தனியத்தான் போட்டியிடப்படுறேன்னு தனியாவும் என்ன செய்யலாம், போய் நீங்க வேட்பாளராக களமிறங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், அப்ப அதுதான் ஜனாதிபதிக்குரிய தகைமைகள். கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? சரி, ஓகே, ரைட். அடுத்தது ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தல் எப்படி நடக்கும் என்று சொன்னா பிள்ளைகள், இந்த ஜனாதிபதி பதவி பொறுத்தல் ஜனாதிபதி இருக்கிறாருன்னா ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் 1 மாத காலத்துக்கு குறையாமலும் 2 மாதத்துக்கு மேற்படாமலும் நடத்தணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அனுரகுமார் திசானை இப்ப பதவியேற்றிருக்கிறாரு. பதவியேற்று சரியா 5 வருஷத்துக்கு ஈக்கணும் வரும். அப்ப 5 வருஷம்டா 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த ஜனாதிபதிக்குரிய எலெக்ஷன் வைக்கலாம். ரைட், இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பதவியேற்று 2 வருஷம் தானே இருக்குது, 2 வருஷம் தான் இருக்குது. அப்ப அடுத்த ஜனாதிபதி எலெக்ஷன் அவரோட 5 வருஷம் சரியா பூர்த்தி அடைகிறதுக்கு 2 மாசத்துக்கு முதல்ல எலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். 1 மாசத்துக்குள்ளுக்கு எலெக்ஷனை நடாத்து ரிசல்ட்ஸ் அறிவிச்சிடணும். அப்ப அதான் சொல்லுங்க. இல்ல சார், அவங்களோட பதவிக்காலம் பூர்த்தி அடைகிறதுக்கு 2 மாசத்துக்கு முந்தி அப்படி இதே சொன்னீங்க தானே, அது ஏன்? அப்பதானே அடுத்த ஜனாதிபதி தெரிவு செய்யணும். இல்லாட்டி அது முடிஞ்சதுக்கு பிறகு ஜனாதிபதி இப்ப 5 இப்ப நாம வச்சுக்கோமே, நல்ல ஒரு கேள்வி, 5 வருஷம் முடிச்சு அப்ப அவர் வீட்டுக்கு தான் போகணும். அப்ப அந்த இடைக்காலத்துக்கு யார் ஜனாதிபதி இருக்கிற? நாட்டுல திடீர்னு எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்க, ஜனாதிபதி டே வருது, திடீர்னு ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துட்டு, அப்ப நாட்டுல ஜனாதிபதி இல்லாம நாடு இருக்கிற என்ன செய்யற அந்த டைமுக்கு? இருக்கணும் ஜனாதிபதி ஈக்குள்ளேதான் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்யணும். ஒரு தலைவர்
அது ஒரு தலைவர்ன்ற நல்ல அடையாளமே ஈக்கும் போதே அடுத்த தலைவர் என்ன செய்யணும்? தெரிவு செய்யறது. தெரிவு செஞ்சுட்டு போறதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கான அடையாளம். அவர் ஆட்சி செஞ்சுட்டு போறது அல்ல அடையாளம். இவன் அந்த கொழும்பு பேருந்து நிலையம் திறந்தாங்க தானே, திறந்து சும்மா அவங்களோட பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. திறந்து 24 மணித்தேலம் போல என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? சரி, 24 மணித்தியாலம் கடைகளை எல்லாம் அந்த பைப் லைன் உடைஞ்சு, அதுல எல்லாம் அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கண்ட கண்ட இடத்துல எல்லாம் அழுக்கு பண்ணி வச்சுக்கிறாங்க, அதாவது எச்சில் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது கொஞ்சம் ஒரு 24 மணித்தோட அழுக்கு பண்ணிட்டாங்க. அதைத்தான் சொல்ற, ஒரு நல்ல அரசாங்கத்துல அடையாளம் சும்மா ஓப்பன் பண்றதல்ல, அதை ஓப்பன் பண்ணி என்ன செய்யணும்? பரிபாலனம் செய்யணும். பரிபாலனம் செஞ்சு காட்டினாதான் சிறந்த அரசாங்கம். சோ அப்ப அதை நாங்க தெளிவா விளங்கி வச்சுக்கணும். ஒரு தலைவர் அடுத்த தலைவர் ஒருத்தர் தெரிவு செஞ்சுதான் தலைவர் பதவி விலகணும். அதுக்காகத்தான் இப்படி ஒரு சிஸ்டம், ரைட்? அதே மாதிரி ஜனாதிபதி தான் பதவியேற்ற தினத்திலிருந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் நடத்துமாறு தேர்தல் ஆணையாளரை கூறலாம். இப்ப 5 வருஷம் தானே, அப்ப 5 வருஷம் அல்ல, அது இப்பதான் 5 வருஷம். ஆனா 2ஆம் குடியரசு யாப்பு இருக்கும் போது 6 வருடம் தான் ஜனாதிபதி பதவிக்காலம். அது பிறகுதான் மாத்துறாங்க. சின்ன தங் ஸ்லிப் ஆயிட்டு 5 வருஷம் அல்ல, 2ஆம் குடியரசு யாப்பின் படி நம்ம நாட்டு ஜனாதிபதி ஜெயாட பதவிக்காலம் 6 வருடம். அப்ப 6 வருடம் தானே. இப்ப அந்த 6 வருடம் என்று சொன்னா ஜனாதிபதிக்கு என்ன தெரியுமா செய்யலாம்? 4 வருஷம் இருக்கக்குள்ளே நமக்கு இனி செட் ஆகாது, வேற வெளிநாட்டுக்கு போற வேலை ஒன்று இருக்குது அப்படின்னா அவருக்கு என்ன செய்யலாம்? 6 வருஷமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 4 வருஷம் முடிஞ்சதோடு என்ன செய்யலாம்? ஜனாதிபதி தேர்தல் நடத்த சொல்லலாம். தேர்தல் ஆணையருக்கு செய்தி அனுப்பலாம், ரைட்? அதே மாதிரி தேர்தல் ஆணையர் அத்தகைய தேர்தலுக்கான வேட்பாளர்களை மஹிந்த ராஜபக்ச அப்படி செய்யல, ரைட்? தேர்தல் ஆணையர் அத்தகைய தேர்தலுக்கான வேட்பாளர்களை பெயர் குறித்து நியமிக்கப்பட வேண்டிய திகதியையும் வாக்கெடுக்க வேண்டிய திகதியையும் நிர்ணயிப்பார். போட்டியாளர் ஒருவருக்கு ஒரு வாக்கு தான். 2 பேருக்கு அடிச்சுட்டு வரலுமா? மார்னிங் ஒருத்தருக்கு அடிச்சுட்டு மார்னிங் அன்றகுமார் திசாக்கு ஓட் பண்ணிட்டு ஈவினிங் போய் கோட்டாபய ராஜபக்சேக்கு ஓட் பண்ணலுமா? ஏழுமா? இல்ல ஏலா. ஒருத்தருக்கு ஒரு அப்ப இந்தியால பண்ணல, ஏன்னா எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட். நம்ம நாட்டுல கல்ல ஓட்ட அடிச்சு செய்யலும். ஏன் ஃபிங்கர் பிரிண்டா நம்ம நாட்டுல? இல்ல கைதான், கையும் இல்ல, ஒரு புள்ளடிதான். மார்னிங் ஒருத்தர் ஐடென்டி இருக்க சுட்டி சரி, இல்லாட்டி கொஞ்சம் இதுதான். அடுத்தது, நீங்க ஓட் பண்றேன்னா புல்லடி ஒன்றின் மூலம் தெரிவிக்கலாம். அங்க போயிட்டு நீங்க ஒரு புல்லடி ஒன்று போட்டு வந்தா சரி. புல்லடி போட்ட டைம்ல நீங்க 3 பேருக்கு ஓட் பண்ணலாம், ஒருத்தருக்கு மட்டுமல்ல 3 பேருக்கு. நீங்க விரும்பினா இந்த நாட்டுல முதலாவது ஜனாதிபதி அன்றகுமார் திசான வரணும்னு சொல்லி, இப்ப நான் போட்ட முறை அப்படித்தான். நான் போட்டது அது சொன்னா சார்பா போயிட்டுருமே, நான் சரி சும்மா வச்சுக்கொள்ளுமே, ரைட்? 3 பேருக்கு போகலாம். இந்த நாட்டுல ஜனாதிபதியா வரனா அனுர வரட்டும். ஒருவேளை அனுரகுமார் வராட்டி அவருக்கு ஒரு அடுத்த குவாலிபிகேஷன் யாருக்கு இருக்குது? ரணில் விக்ரமசிங்கே இருக்குது, ரைட்? அவரை போட்டு வரலாம். ஒருவேளை அவரும் வரல அப்படின்னு சொன்னா சஜித் பிரேமதாசைக்கு அவருக்கு தகுதிக்கு அவரை போடலாம். அப்படின்னு 3 பேருக்கு நீங்க போடலாம், சரி? அது எந்த பிரச்சனை? ஆனா ஒரு புல்லடியோட ஒருத்தருக்கும் போடலாம். போடுறது இந்த முறைகள் இருக்குது, இது தனியே படிக்க வேண்டிய ஒரு பகுதி, சரிதானே? அங்க போயிட்டு குழம்ப கூடாது. இந்த எலெக்ஷன் டைமுகள் வருமாக இருந்தா நான் இதை திரும்ப ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் படிச்சு தருவேன். அங்க போனா முறை ஒன்று இப்படித்தான். 3 பேருக்கு போடுறோம்னா 1 2 3, இல்ல ஒருத்தருக்கு நீங்க போட்டீங்களா 1 போட்டு வரையலாம். அதே மாதிரி முக்கியமா ஒருத்தருக்கு புல்லடி போட்டுட்டு இன்னொருத்தருக்கு 1 போடலுமா? போன முறை பிள்ளைகள் 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி ஓட் பதிவு செய்யப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 7 லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட ஓட்ஸ், ரிஜெக்டட் ஓட். ஏன் ரிஜெக்ட் பண்ணப்படுற தெரியுமா? இந்த மாதிரி தான். புல்லடி ஒருத்தர் தான் போடணும். 3 பேருக்கு போய் போட்டு வந்தா சரியாது. புல்லடி 3 பேருக்கு போட்டா பிள்ளை, ரைட்? அதே மாதிரி புல்லடியும் 1 2 3 போடல, அதுவும் பிள்ளை. புல்லடியும் 1 2 3 போட்டாலும் பிள்ளை, புல்லடியும் 1 போட்டாலும் பிள்ளை. அதே மாதிரி புல்லடி என்ன செய்யறது தெரியுமா? நம்மட பாட்டிமார் பாட்டன்மார் என்ன செய்யணுமா? புல்லடி போட தெரியுமா? அந்த புல்லடி எப்படி தெரியுமா போடுற? இங்க புடிச்சா வடக்குல புடிச்சா தெற்குக்கு வரைக்கும் போடுற, கிழக்குல புடிச்சா மேற்குக்கு வரைக்கும் போடுற. புல்லடி போடுறது அந்த பொக்ஸ்லயாலும் படக்கூடாது, பொக்ஸ் உள்ளுக்கு தான் போடணும், சரி? இப்படித்தான் அந்த புல்லடின்ற முறை. அப்ப அதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும், சரிதானே? அப்ப இது எலெக்ஷன்ல ஓட் பண்ற. இது யாருக்காலும் டவுட் இருக்குதா?
இல்ல இல்ல சார். சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சும்மா வச்சுக்கொள்ளுமே. இப்ப ஃபர்ஹானா உங்களுக்கு எப்படி ஐடியா? இப்ப நான் 2 முறை ஈக்குது. விருப்பு வாக்கோட போடவும் மேலும் புல்லடிடவும் மேலும். உங்களுக்கு என்ன ஐடியா? பெர்ஃபெக்ட் தானே? சொல்லுங்களே. புல்லடிடுவோம் சார். புல்லடிடுவோம் என்ன? எந்த கஷ்டம் என்ன? போயாச்சு புல்லடிட்டாயும் வந்தாச்சு. ரைட். ஃபிரோஸ் அவங்களோட ஐடியா என்ன மாதிரி? புல்லடியிடும். புல்லடிடும். ரைட். எனக்கு விருப்பாக்கு சொல்ற யாரும் எனக்கு கொஞ்சம் வாங்கலே. யாருக்கு ஐடியா இருக்குது விருப்பாக்கு போட்ட ஐடியா? அந்த கெட்டிக்கார புள்ள முன்னுக்கு அந்த ஆயிஷாஸ்லம் அந்த புள்ள கொஞ்சம் தைரியமே. ஏ சார். ஆயிஷாஸ்லம் உங்களுக்கு என்ன ஐடியா? விருப்பு வாக்கம். விருப்பு வாக்கு. ரைட். ஆயிஷாஸ்லம் மாட்டியாச்சு. இப்ப ஆயிஷா போன முறை எலெக்ஷன்ல எத்தனை பேர் இருந்தாங்கடா? இப்ப விருப்பு வாக்குன்னு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. போன முறை எலெக்ஷன்ல வந்து அன்றகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, அடுத்து நாமல் ராஜபக்ச, அடுத்து ரணில் விக்ரமசிங்க, அடுத்து இப்படி பலர் பேர் போட்டிட்டாங்க. இப்ப முக்கியமான 4 பேர்னா வச்சுக்கோங்க. இப்ப புல்லடிடுறேன்னா நீங்க எப்படி புல்லடிடுவீங்க? இந்த 4 பேர்ல 3 பேருக்கு எப்படி நீங்க புல்லடிடுவீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப எலெக்ஷன் பூத்துலுக்கு அந்த போயிட்டீங்க, எப்படி நீங்க புல்லடிடுவீங்க சொல்லி காட்டுங்க எனக்கு. அந்த cross mark தான் 3 பேருக்கும் போடணும். 1 2 3 அப்படி நம்பர்ஸ் போட்டிருக்கல. போட்டுலையா? அப்படி போடப்படாது. அந்த cross mark தான் போடணும். cross mark 3 பேருக்கு போடணும் அப்படியா? ஓ 3 பேர். ஆயிஷா இது என்னன்னு தெரியுமா? என்னம்மா இது? போத்தல் சார். சும்மா கண்ண நல்ல ஞாபகம். ஆயிஷாக்கு தெரியுமா இது என்ன? ஆ ஆயிஷா ஆயிஷா என்ன விளங்குது மண்டையில? சென் ஆன்சர் சரின்னு விளங்குதா பிள்ளைன்னு விளங்குதா? இல்ல. இல்ல. புல்லடி போடலுமா ஆயிஷா? புல்லடி போடுறேன்டா ஒருத்தருக்கு போடுறேன்டா மட்டும்தான் புல்லடி யூஸ் பண்ணலாம். 3 பேருண்டா சரி இந்த சார். நான் அந்த பாடத்துல இருக்கல. எனக்கு கொஞ்சம் வெளியே போய். பாடத்துல ஈக்கலாம். ஆயிஷா பிள்ளை. சரி ஓகே ஆயிஷா சரி மீட் பண்ணுங்களே. வேற யாருக்கு விருப்பு வாக்கு போடுறதுக்கு ஐடியா இருக்குது? ஆயிஷா இப்ப ஏச்சு வாங்கினதுல அடுத்த பிள்ளைக்கு வர பயமோ தெரியல. சரி வேற யாருக்கு போதும் சார். ஐடியா இருக்குது சொல்லுங்க. நம்பர் முர்ஷிதா. முர்ஷிதா ஹிந்தி தானே டெஹியங்க தானே? முர்ஷிதா என்ன சார்? ஹிந்தி தானே நீங்க? இல்ல பிபில. பிபில்ல மொன்றாகல. சரி உங்களுக்கு விருப்பாக போட்ட ஐடியா இருக்குதா? ஓ ஓகே ரைட். நான் சொன்னேனே ஆயிஷாக்கு சொன்னேன் 4 பேர் எலெக்ஷன் போட. நீங்க இப்ப எப்படி ஓட் பண்ணீங்க? நீங்க போறீங்க ஐடென்டி எல்லாம் காட்டிட்டு இப்ப ஓட் பண்ண பூத்துக்குள்ளுக்கு போயிட்டீங்க. யார் யாருக்கு எப்படி போடுவீங்க சொல்லி காட்டுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப அனுர அஜித் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனுரை கொண்டு ஆ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்ப அனுரை ஆஸ்தி வாக்கு மேல கிடைக்கலண்டா விருப்பு வாக்கால 2வது விருப்பு வாக்கு கிடைச்சிருக்கேன்னு பார்த்து உரைய ஆ, தெரியும். முர்ஷிதா, எனக்கு விளங்கல. நான் கேட்கிறேன் 3ன்னா நீங்க எப்படி போடுவீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். விளக்கம் தேவையில்லை எனக்கு. யார் யாருக்கு எதை எதை போடுவீங்கன்னு தான் கேட்கிறேன். இப்ப அனுரைக்கு ஒன்று சொல்லிட்டீங்க. ஓ 2 யாருக்கு போடுவீங்க? சஜித் சஜித்துக்கு 2. ஓகே 3 யாருக்கு? ஓ 3 யாரு? போட்டியாளரு போடுவேன். 3 போட்டியாளர் அடுத்த போட்டியாளரு போடுவேன். ரணில் ரணிலுக்கு எப்பவுமே. ஓ அப்ப உங்களோட ஓட் வந்து இந்த இப்படிதான் ஈக்கும் சாம்பிளுக்கு. சரியா? இந்த ஈக்குது இப்படிதான் ஈக்கும் அப்படிதான். ஓ ஓகே இது இருந்தா இந்த ஓட் சரி. ரைட். எந்த பிழையுமே இல்லை. ஏன்னா இப்ப நாம ஆயிஷா என்ன தெரியுமா முறை சொன்னேன்? இந்த முறை தான் சொன்னேன். புல்லடி 3 பேருக்கு போடலாம். நீங்க முதலாவது முடிவெடுத்துடணும். எலெக்ஷனுக்கு போக முதல்ல நான் ஒருத்தருக்கு போட்டுறதா 3 பேருக்கு போட்டுறதா நீங்க முடிவெடுத்துடணும். அங்க போய் முடிவெடுக்கிறத ஒருத்தருக்கு போடுறாண்டா 1 2 போடலுமா? 1 போடலும் 1 போடலும். அத பெட்டர் என்ன? ஒருத்தருக்கு போட்டுறேன்டா புல்லடியே போட்டுடலாம். 3 பேருக்கு போடணும்னு உங்களோட ஐடியா இருக்குமா இருந்தா 3 பேருக்கு புல்லடி போடலுமா? போடல அது செட்டுப்படியற்ற வாக்கு.
செல்லுபடி ஆகட்டும். ஆயிஷா இதைத்தான் செஞ்சு. ஆயிஷா எஸ் போன எலெக்ஷன்ல இப்படியா போட்டுட்டு வந்த ஆள் மாட்டியா? சரி, அப்ப 2 பேருக்கு போடலாமா? 2 பேருக்கு போடலாம். கொஞ்சம் நீங்களே ரைட், 2 பேரையும் போடலாம். இப்ப பாருங்க ஆயிஷா இப்படித்தானே ஓட் பண்ணிட்டு வந்த போன முறை. கொஞ்சம் நீங்க ஆயிஷா பாத்துட்டான். ஆயிஷா ஆள் மாட்டியா? இப்படிதான் போன முறை ஓட் பண்ணிட்டு வந்தேன். அப்ப அந்த 7 லட்சம் பேர்ல நீங்களும் ஒரு ஆள் இஜெக்டட் ஓட்ல. ஆள் நான் மாட்டி போடவே இல்லை. நான் ஓட் போடவே இல்லை. ஓட் 18 வயசா இல்லையா? அப்ப சரி, ஓகே, ரைட். சரி, இப்ப வரப்போற எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் போட போறீங்க. இப்படி போட்டு வரதா? ஆ சரி, ஓகே. ஆயிஷா ஃபெடப் ஆயிட்டாங்க. சரி, ஓகே. இப்ப புல்லடி 3 பேருக்கு போட இயலாது. மண்டையில நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். போய் போட்டுட்டு வரல. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற புள்ள நீங்க தான் அடுத்தாக்கள சொல்லி கொடுக்கணும். உங்களோட பேரண்ட்ஸுக்கு கூட இது அறிவு இல்லை. பாருங்க, அப்ப 1 கோடியில 7 லட்சம் ஓட் இஜெக்டட் ஓட்டுனா பாருங்க, 7 லட்சம்டா அது ஓட்டே மாத்திரம். நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு முதல் எலெக்ஷன்ல மஹிந்த ராஜபக்ச அல்ல கோட்டாபய ராஜபக்சேக்கும் மைத்ரிபால சிறிசேனக்கு எத்தனை ஓட் வித்தியாசம்? 6 லட்சம் ஓட் தான் வித்தியாசம். அப்ப இந்த இஜெக்டட் ஓட் செல்லுபடி ஆகியிருந்தா இந்த ரிசல்ட்ஸே மாறி இருக்கும். இந்த முறை அன்றகுமாரி திசாநாயக்க 45 ஓட்ல 45 லட்சம் ஓட், ரைட். அதே மாதிரி அவரை எதிர்த்து போராடின ரணில் விக்ரமசிங்கையோ சஜித் பிரேம அவங்களுக்கும் அதே ஈக்குவல் தான். அப்ப இந்த 7 லட்சமும் ரிசல்ட்ஸா கணக்கா வந்திருந்தா ரிசல்ட்ஸே மாத்திக்கும். சோ அதுலயும் என்ன செய்யுமா கவலை? வரலாறு பாடம் எடுக்கிற புள்ள தவறா போட்டா வேற விஷயம். ஜியோகிராபி எடுக்கிற புள்ள தவறா, மார்க்க ரீதியான பாடம் எடுக்கிற புள்ள போட்டா அது வேற விஷயம். ஏன்னா அவங்க படிக்கல சரியா. பட் நீங்க போட்டா அது சரியா? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க போட்டா சரியா தவறா போட்டு வந்தா? இல்ல சார். இல்ல சார். ஏ பிள்ளைன்னு சொல்றேன், முற்றா பிள்ளைன்னு ஏன் நான் சொல்றேன்? நாம தான் அரசியலை படிக்கிற மாணவர்களை நீங்க நாமளே பிழை அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் செய்யப்புறம் அதுவும் இல்லாம நீங்க எப்படி ஓட் பண்றேன்னு தான் படிக்கிறீங்க. அப்ப அப்படி செஞ்சா சரி. இப்ப நாம யார் நம்ம முர்ஷிதா கொஞ்சம் பிடிப்போமா? முர்ஷிதா, நீங்க இப்ப 3 பேர் சொன்னீங்க தானே? முர்ஷிதா, இப்ப நீங்க சொன்னீங்க பெஸ்ட் அனுரைக்கு 2 ரணிலுக்கு 3 சஜித்துக்கு, அப்படியா? ஓ இப்ப நீங்க ஏமா 1 அனுரைக்கும் 2 ரணிலுக்கு 3 சஜித்துக்கு கொடுக்கீங்க. மாத்தி கொடுக்கலாமே. இப்ப 3 அனுரைக்கு 2 ரணிலுக்கு 1 சஜித்துக்கு கொடுக்கலாம். அதை பந்து விட்டுல போட்டீங்க எனக்கு விலங்கல். அதுக்கு நீங்க தான் சொல்லணும். 1 2 3 அப்படின்னு போட்டீங்க. விருப்பு வாக்கு தானே சார் அது? விருப்பு வாக்கு கண்ண முடிட்டு அடிச்சுட்டு வரையிலுமா 1 2 3 அப்படின்னு சொல்லி? சார், ஓ இப்ப நம்மட முதல் தெரிவு அனுர. அப்ப அதால அவர் கொண்ட போட்டோம். பாவம் தானே சஜித். ஆ அதால அவருக்கு 2 போட்டார். 2வது தெரிவா வர. சரி, இல்ல நான் சரி, நீங்க ஓகே சொல்றீங்க. நான் கேக்குறேன், என்னத்துக்கு நீங்க 2வது போறீங்க? உங்களுக்கு ஐடியா ஒண்டிக்கணும் தானே. இலங்கையில ஜனாதிபதியாக வாரண்டா இவர்தான் அப்படின்னு உங்களோட முதல் தெரிவு யாராயிருக்குது? முர்ஷிதாட அனுர. ஒருவேளை அவர் இல்லாம போனா, அவரு சரி வராட்டி அவருக்கு அடுத்த குவாலிபிகேஷன் யாருக்கு இருக்குன்னு முர்ஷிதாக்கு விளங்கி இருக்குது? ரணிலுக்கு. அப்படித்தானே முர்ஷிதா? ரணில் தானே 2வது இருப்பாங்க. சஜித். சஜித்துக்கு, ரைட். சஜித்துக்கு, ரைட். அப்ப முதல் தெரிவு இலங்கையில முதலாவது ஜனாதிபதி ஆகிறா அனுர. ஒருவேளை அவர் தட்டுப்பட்டாருன்னா 2வது ரணிலாக சஜித் ஆகட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் நீங்க 2வது சஜித்துக்கு கொடுத்தீங்க. ஒருவேளை அனுரையும் ஓட் கிடைக்கல, சஜித்துக்கும் கிடைக்கல. இப்படியான சந்தர்ப்பத்துல சும்மா உள்ளவங்க எந்தக்கு வார இவர் வரட்டுமே, யாரு நம்மட ரணில் வரட்டுமே அப்படின்னு நீங்க 3வது வாரம்னா ரணிலுக்கு நீங்க நினைஞ்சுக்கிறீங்க. எதை போட்டிக்கிறீங்க? எத்தனாவது நம்பர்? 3 போட்டிக்கிறீங்க. அப்ப அது உங்களோட விருப்பின் அடிப்படையில தான் வந்தீங்க ஒழிய கண்ணை மூடிட்டு 1 2 அடிச்சுட்டு வரல. சரியா? எங்க முர்ஷிதா? ஓ சார்.
சரியா இப்ப நீங்க 1 2 3 போட்டேன்டு நீங்க தான் போட்டீங்க. ஆனா நீ போட்ட காரணம் தெரியும். அந்த காரணத்தை இப்ப நான் தான் சொல்லி தர வேண்டியதா இருக்குது. முர்ஷிதா சரி சார். சரி. ஃபிரோஷ் ஒரு கேள்வி கேட்டாங்க. சார் 2 பேருக்கு போடையிலுமா அப்படின்டா இன்னொரு ஆளை பிடிப்போம். யாரை பிடிப்போம்? ஹிதாயா 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 தனுஜா தனுஜா ஹில்மா ஹசீமா ஓ சார். ரைட் ஹில்மா ஹில்மா அந்த எனக்கு இப்பதான் ஞாபகம். ஹில்மா இப்ப சத்தம் இல்ல, சைலண்ட் ஆயிட்டீங்கம்மா. சரி ஹில்மா, நான் ஒரு டவுட் ஒன்று கேட்கிறேன், சொல்லி தருவீங்களா? சார். இப்ப எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஒரு ஆளுக்கு போடுற ஐடியா இல்ல, 3 பேருக்கு போடுற ஐடியா இல்லை. ஏன்னா 3 பேர் கல்லணை, 3 பேருக்கு எல்லாம் போடல. அடுத்தது ஒரு ஆளுக்கு போட்டா ஒருவேளை அவரு சரிஞ்சிட்டாருண்டா இன்னொருத்தர் வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு விளங்குது. அப்ப நான் 2 பேருக்கு போடணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா பூத்துக்கு போறதுக்கு முதல்ல எலெக்ஷன் உள்ளுக்கு போறதுக்கு முதல்ல முடிவு எடுத்துட்டே போகணும். ஒருத்தருக்கா 2 பேருக்கா 3 பேருக்கா? அப்ப நான் முடிவு எடுத்துட்டேன் ஒருத்தருக்கு போடுறது எனக்கு விருப்பம் இல்லை, 2 பேருக்காலும் போடும். 3 பேருக்கு போடல, ஏன்னா 2 பேர் தான் நல்ல வேணையா, 3வது 4 5 எல்லாம் கல்லணை, 2 பேர் தான் முடியாது. இப்ப நான் எப்படி ஓட் பண்றேன்? உள்ளுக்கு போனா பேனை ஒண்டி, அந்த பேனை எடுத்து நான் எப்படி ஓட் பண்றேன் எனக்கு சொல்லித்தாங்க. யாரு? நம்ம ஹில்மா. ஹில்மா ஓடி ஒளிய கூடாத. ஹில்மா திலந்தி நிஸ்மா. ஹில்மா நான் இனி கூப்பிட மாட்டேனா? ஹில்மா இனி கூப்பிடுறல. சரியோ பிள்ளை நான் தான் சொல்லலுமா. நிஸ்மா சொல்லுங்களேம்மா. சார் 1 2 ஓ நிஸ்மா, நான் 2 பேரும் தான் 2 2 தானே சார் ஓட் போடுறேன். நிஸ்மா சொல்லுங்க. ஓ சார், நம்பர் படிதான் சார். நான் அந்த 1 2 2 பேருக்கு போடுறேன். நம்பர் படி 2 பேருக்கு. இப்ப அதுலயும் ஒருவேளை நான் இப்ப அது எனக்கு தான் தெரியும். என்ன நான் இப்ப 1 1 2 2 நான் எப்படி யாருக்கு போடுறேன் நிஸ்மா? இப்ப நான் யாரு இப்ப நான் அனுரா வரணும்னு நினைக்கிறேன்டா. இப்ப அனுரா தான் வரணும்டா. நான் முதலாவது நம்பர் அனுராய்க்கு போடுறேன். அவர் சரிஞ்சிட்டாருண்டா 2வது சஜித்துக்கு போடுறேன். ஓகே, வெரி குட், குட், பிரில்லியன்ட். இந்த 37 பேர்ல நிஸ்மா மட்டும்தான் சரியா சொன்னேன். அடுத்தவங்க சரியா சொல்லலாம். பிள்ளை நான் சொல்லியிருக்கிறேன் வாயத்துல வந்து பேசணும் அப்படின்னு. ரைட். இப்ப நான் வேறொருத்தரை நான் கூப்பிட்டுறேன்னா நாங்க இதோட பாடத்தை ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா இது உங்களுக்கு தெளிவா தெரியணுன்றதால நாம இதை கொஞ்சம் பார்ப்போம். ரைட். அஸ்ஃபா 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 யார் அது? சாம்சுங் எஸ் ஓ சார். எலக்ஸியில வந்து அஸ்ஃபா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். நான் வந்துமா இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு 3 பேருக்கு போடணும்னு முடிவு எடுத்துட்டேன். இப்ப நான் போன் பூத்துக்கு போனா நான் எப்படி ஓட் பண்றேன்? எனக்கு ஓட் பண்ண சொல்லித்தாங்க. போன் பூத்துக்கு அல்ல, எலெக்ஷன் பூத்துக்கு. இப்ப இது நாம வந்து அனுரைய சாய்ஸ் பண்ணா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அனுரைக்கு போட்டுட்டு அவரு வரமாட்டாருன்னு நமக்கு டவுட் இருந்தா சஜித்துக்கு போட்டுட்டு அவரும் சந்தேகம்னு சொன்னா நம்ம விருப்பு வாக்கா 3வது ஒரு ஆளை தெரிவு செய்யற. ஓகே அஸ்பா, இப்ப நான் வந்து எப்படி ஓட் போடுறேன்? புல்லடியா இல்லாட்டி 1 2 3 எப்படி போடுறேன்? நம்பர்ஸ் தான். புல்லடி போட்டா புல்லடி வந்து ஒரு ஆள் தான் சாய்ஸ் பண்ணி போடலாம். புல்லடி வந்து 3 பேருக்கு போடலாது. ஓகே, அப்ப இப்படி செய்வோமா அஸ்பா? நான் வந்து எனக்கு ஒரு ஐடியா வருது. புல்லடிய அனுரைக்கு போட்டுட்டு 1 2 நான் ரன்லுக்கு சஜித்துக்கு போட போறேன். அது செல்லுபடியற்ற வாக்காக ஆகும். ஓகே சரி, இப்படி செய்வோமே. அப்ப புல்லடிய வந்து நான் அனுரைக்கு போட்டுட்டு 1 2 3 எல்லாம் போடல, 1 1 நான் சஜித்துக்கு போட்டுறேன். அதுவும் செல்லுபடியாகாது. சரி சரி, நான் புல்லடின்னு போட்டுட்டு 1 தேவையில்லை எனக்கு, 2 சஜித்துக்கு 3 அனுரைக்கு போட்டுறேன். இப்ப அந்த வாக்கும் செல்லுபடியாகாது.
ஏன் செல்லுபடியாகாது? புள்ளடி வந்து ஒரு ஆள் மட்டும் சாய்ஸ் பண்ணணும். வெரி குட். புல்லடின்றது ஒன் அண்ட் ஒன்லி ஒரு ஆளுக்கு ஒன் மட்டும்தான். ஹலோ, ரைட், ஓகே. பிள்ளைகள் கிளியரா? மண்டைக்கு பட்டுச்சா? ஓம் சார். ஓ சார். சரி, தென் அப்ப ஆயிஷாஸ்லம் இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன ஐடியா? புல்லடியா இல்லாட்டி 1 2 3? பெர்ஃபெக்ட். உங்களோட ஐடியா என்ன? புல்லடியா 1 2 3? 1 2 3 போட்டு வரோம் சார். ஃபிரோஷா, உங்களோட ஐடியா? ஒரு ஆள் தான் சார். ஒரு ஆள் தானே. அப்ப எது போட்டா போட்டோம்? அவருக்கு உண்டா புல்லடியா? புள்ளடியே போடுவோம். ஆனா இதுல ஒண்டி கேக்குது. நீங்க ஒரு ஆளுக்கு போட்டுறா சரிண்ணா, நீங்க குழம்பிடுவீங்களோ சரியா புள்ளல. அது இல்ல பயமா கிடைக்கு எனக்கு. ஒரு ஆளுக்கு போட்டுறா புல்லடியும் போடலாம், ஒன்றும் போடலாம். ஒன்றை தாண்டி 2வது ஒருத்தருக்கு போட்டுறா புல்லடி கேன்சர். இந்த இதுல இது பாருங்க, சரிதானே? நீங்க அது உங்களுக்கு குழப்பமா, நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்க கிட்ட அது குழம்பும். எனக்கு அதான் பயம். நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கிட்டு அது குழம்பும். அதனால நமக்கு அதொன்னும் தேவையில்லை. நான் எஜுகேஷனே சொல்லி தரணும் தான், ஆனா இது தேவையில்லை. அவ என்ன இதுல பாத்துங்க, நம்ம இப்படியே இப்போ ஒரு ஆளுக்கு போடுறேன்னா புல்லடி, ரைட். 2 பேருக்கு அல்லது 3 பேருக்கு போடுவேன்னா இலக்கத்தை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஆளுக்கு போடுறேன்னு நீங்க இலக்கம் ஒன்று போட்டு வந்தா சரிதான், ஆனா அது நீங்க போடக்கிட்ட சரி உங்களுக்கு விளங்குமா, நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்க போட்டு அது அவங்களுக்கு போய் சேருற முறை விளைச்சிடலாம் அப்படின்ற அச்சம் நினைக்கிறதால ஒரு ஆளுக்கு போடுறா புல்லடி, ஒன்றை தாண்டி 2 பேருக்கோ 3 பேருக்கோ வேண்டா என்ன யூஸ் பண்ணணும்? இலக்கங்கள். சோ இந்த சாம்பிளிங் நம்பர்ஸ். பார்த்து விளங்கி வச்சுக்கொள்ளுங்க, ரைட். எனவே அதன் தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதி அங்கீகரிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகள்ல அரைவாசிக்கு மேற்பட்ட வாக்குகளை யாரேனும் ஒரு வேட்பாளர் பெறுவாராக இருந்தா அவர்தான் ஜனாதிபதியை தெரிவு செய்யப்படாது. 1,00,000 பேர் 1 கோடி பேர் வாக்காளர்கள் ஓட் பண்ணிருக்காங்கன்னா இலங்கை நாட்டுல ஜனாதிபதி ஆகணுமா இருந்தா எத்தனை ஓட்டுக்கு மேல பெறணும்? 50% மேல எத்தனை ஓட்? அரைவாசிக்கு மேல. அரைவாசினா சொல்லுங்க, 1 கோடியில 2 பிரிச்சா 50 லட்சம். 50 லட்சம். 50 லட்சத்துக்கு மேல. 50 லட்சம் எடுத்தா 2 பேருமே மேல 50. மேல மேல 60 லட்சம். 60 லட்சம் இல்ல, 50 லட்சத்தி
உண்டு. அது என்ன அந்த படத்துல எத்தனை சம்பளம்? 101 ரூபாயா? 101 ரூபாயா? அந்த அது மாதிரி தான் 50 லட்சத்தி ஒண்டெடுத்தாலும் என்ன பாஸ். அவங்க ஜனாதிபதி. அவங்க தான் நாட்டோட ஜனாதிபதி. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறான். ரைட், அருவாசிக்கு மேல வேண்டும். அதே மாதிரி ஆக கூடுதலான வாக்குகளை பெற்ற இருவரை தவிர ஒரு வேலை 50% யாருமே பெறல. இப்ப நம்ம நாட்டுல எலெக்ஷன் நடந்த மாதிரி ரைட். பாருங்க, 1 கோடி பேர் ஓட் பண்ணி ஒருத்தரும் 50% மேல பெறல. 1 கோடி வாக்குல சில பேருக்கு 45 லட்சம், சில பேருக்கு 48, அனுரைக்கு 48 லட்சம் வந்துச்சு, ரணிலுக்கு 40 சுச்சம் வந்துச்சு, சஜித்துக்கு 47 சுச்சம் வந்துச்சு. அப்ப யாருமே 50% பேர்ல. இப்ப என்ன செய்யற? இப்ப அதுக்கு தான் இலங்கை அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, யார் பாராளுமன்றத்துல யாரு கூடுதலாக ஓட்டு எடுத்துக்கிறாங்க? அனுரகுமார திசாநாயக்க 48 லட்சம் ஓட்டு எடுத்துக்கிறாரு. வா, இந்த அவரு கதிர. சஜித் பிரேமதாச 47 லட்சம் ஓட்டு எடுத்துக்கிறார். வா, உனக்கு ஒரு கதிர. ரைட், 2 பேரையும் கதிரையில உட்கார வச்சுட்டு அடுத்த எல்லாருக்கும் பிரமொண்டால கொடுத்தா எங்க ஓடுவாங்க? வந்த ஸ்பீட்ல எங்க போகணும்? ஜனாதிபதி சீட்டு மில்ல ஒண்ணும் இல்லைன்னு அனுப்பியாச்சு வீட்டுக்கு. என்ன பரானா ஒன்றும் இல்ல, அவளை அனுப்பியாச்சு. சார் அவங்க எல்லாரையும் வெட்டியாச்சு. வெட்டிட்டு இப்ப பாருங்க, இப்பதான் என்னடா இவர நரித்தந்திரம் இந்த டைம் தான் வேலை செய்யற. இப்ப இந்த 2 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க தானே, கதிரில் ஈக்கிறாங்க தானே. இப்ப இந்த 2 பேர்ல எப்படி தெரிவு செய்யற அடுத்த ஜனாதிபதி? இப்பதான் அதுல கூட வாக்குகளை பெற்றவங்க. கூட வாக்கில்லை. இப்பதான் சொல்றேன். இப்ப நாம இப்ப விருப்பு வாக்கு சார். 2ஆம் vote 3ஆம் vote என்ன போறாங்க? இப்ப யாரு? நான் நினைக்கிறேன் ஃபிரோஷா என்ன சொன்னாங்க? புல்லடி தானே எட்டணும்னாங்க. புல்லடி தானே ஃபிரோஷா? ரைட். இப்ப 2ஆம் விருப்பு வாக்கு எண்ணும் போது ஃபிரோஷாட ஓட்டை எடுக்க மாட்டாங்க. அவ விருப்ப அவங்க வாக்கு ஒருத்தருக்கு போடணும். மட்டும்தான் போட்டிருக்காங்க. நான் ஃபிரோஷா நீங்க தான். ஆ 2ஆம் விருப்பு வாக்கு போட்டில்ல, 2 3 போட்டில்ல தானே. விருப்ப வாக்கு போடல. எடுக்க மாட்டாங்க. பருகான இடத்தை எடுப்பாங்க. அவங்க நான் விருப்ப விருப்பு வாக்கு வாக்கு போட்டிருக்கேன். விருப்பு வாக்கு போடும். அப்ப பாருங்க, முதலாவது எலெக்ஷன் தெரிவுலையும் பர்ஹானோட ஓட்டை எடுக்கிறாங்க. இப்ப 2ஆவது விருப்பு செலெக்ஷன்லையும் பர்ஹானோட ஓட்டை எடுத்து பாக்குறாங்க. பர்ஹான் நினைக்கிறாங்க அவனோட சாய்ஸ் என்ன? முதலாவது அனுர வரணும். ஒருவேளை அனுர வராட்டி அவங்க 2ஆவது தெரிவாக யாருக்கு போட்டிருந்தாங்கடா? ரைட். இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்குது. என்னடா, இப்ப தெரிவு செய்யப்பட்ட 2 பேரும் நீக்கிறாங்க தானே. பர்ஹானோட ஓட்டை ரிஜெக்ட் தான். தெரிவு செய்யப்பட்ட 2 பேரும் இணைக்கிறாங்க. இப்ப இந்த 2 பேர்ல பர்ஹானா ஆல்ரெடி முதலாவது போட்ட ஒருத்தர் அனுரை ஈக்காரு தானே. அப்ப 2ஆவது விருப்பாக எடுக்க மாட்டாங்க. ஏண்டா அவர் போட்ட ஓட்ல ஒருத்தர் இணைக்கிறாரு. இப்ப 2ஆம் விருப்பாக்கு யார் எடுப்பாங்கடா? இப்ப யாரேனும் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது ரணில் விக்ரமசிங்க. அப்ப அவருக்கு ஒண்ட போட்டுட்டு அவருக்கு ஒண்ட போட்டுட்டு 2ஆவதா அனுரைக்கு போட்டிருந்தா அவங்களோட ஓட்டை எடுத்து போடுவாங்க. இன்னைக்கு அப்ப அந்த இடத்துல ரணில் எடுப்பாங்களா? அந்த இடத்துல இப்ப இவங்க ரணில தானே திரும்ப அவங்களோட விருப்ப வாக்குல சேர்த்திருக்காங்க. எஸ், ரணில்ட விருப்பவாகத்தான். அப்ப ரணில் விருப்ப வாக்கு எடுத்து அனுரைக்கு கொடுக்குறாங்க. எஸ், ரணிலுக்கு போட்ட வாக்கு எடுத்து அனுரை கொடுக்குறாங்க. அப்படின்னா 2ஆம் விருப்பு வாக்கு ரணிலுக்கு ஃபர்ஸ்ட் விருப்பு வாக்கு போட்டுட்டு 2ஆவது விருப்பு வாக்கு அனுரைக்கு போட்டிருந்த. அப்ப அந்த வாக்கு அனுரைக்கு தான் போகும். அப்ப அனுரைக்கு ஒன்று போட்டிருந்தா அனுரைக்கு ஒன்று போட்டிருந்தா அவட வாக்கு எடுக்க மாட்டாங்க. வேஸ்ட் சார். இப்ப இவங்களோட இப்ப நாங்க எங்களுக்கு பிடிச்ச இத தெரிவு செய்யறோம். சரி, அப்ப இப்படி இருக்கும்போது அப்ப அந்த வாக்கெல்லாம் வேஸ்ட் தானே. சரி, ஓகே. நாங்க எல்லாரும் பிள்ளை போட்டு சரி, ஓகே புள்ளன், ரைட். உங்களுக்கு சரியான குழப்பமா இருக்குது.
நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, சரி திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்றீங்க. நீ உங்களோட ஆர்வம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எனக்கு புரியுது. இது அவசரமா சொல்லி முடிச்சுட்டு போனா உங்களுக்கு விளங்காது. இந்த பேக்ரவுண்ட் இமேஜும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். போன முறை எலெக்ஷன் இந்த விருப்பு வாக்கு அடிப்படையாக வச்சதுதான். அப்போ அந்த எலெக்ஷனுக்கு ஏற்ற பேக்ரவுண்ட் ஈக்கணும். பட் அதை நான் ரெடி பண்ணிட்டு வரல. ஏண்டா நீங்க இதுல இவ்வளவு சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, நாங்க பாடத்தை இப்போதே ஸ்டாப் பண்ணுவோம். படிக்கிறது விளங்கி நடைமுறையோட படிக்கணும். சும்மா விளங்காம படிச்சுட்டு போக வேலை இல்லை. நீங்க கேட்கிற கேள்விகள் இதுல பார்த்தா நீங்க ஆர்வமா இருக்கிறீங்கன்னு விளங்குது. ஆனா அந்த ஆர்வத்தை நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் இடம் கொடுக்காது. அதே மாதிரி ஷூட்டபிளா நான் சொல்ற ஆன்சர் உங்களுக்கு ஸ்பீடா சொன்னா அதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லாது. பேக்ரவுண்ட் பிக்சரும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. சரி, ஸோ அதனால இதுல தொடர்ச்சி இப்ப நான் இதை ஸ்டாப் பண்றேன். இதுல தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம். நல்லா ஃபுல் டிஸ்கஷனோட ஓட் பண்றதுல இருந்து நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப சரி சரி. ஓகே தானே? சரி தானேம்மா? பாடத்தை நாங்க அப்ப ஸ்டாப் பண்றோம். சரியா? நாளைக்கு இதன் தொடர்ச்சியா இப்படி ஓட் பண்றேன். இதெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு என்னெல்லாம் டவுட் இருக்குதோ அதெல்லாம் நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு 2 படிச்சு முடிச்சோணும். ஜனாதிபதியம் படிக்கணும், சட்டத்துறை, நீதித்துறை வரைக்கும் நாளைக்கு முடிக்கணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நாளைக்கும் ரெடி ஆயிட்டு வாங்க. கிளியரா? நீ பெரும்பாலும் அப்ப படிக்கல, பின்னணியையும் நிறைவேற்றிட்டு ஆரம்ப பாதியில் தான் படித்தோம். நாளைக்கு இதை தொடருவோம். ஸோ நாளைய பாட வேலையில சந்திப்போம். நாளைக்கு ரெடியா ஏர்லியா வாங்க. சம்டைம் 10 மணி வரைக்கும் பாடம் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. நாளைய பாட வேலையில மீதிய படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வணக்கம்.